வெல்கம் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் co-presented by சன்லேண்ட் ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். நீயா நானா அதோடைய கிளாசிக்கல் டச்சிலேருந்து சில முயற்சிகளை அவ்வப்போது எடுக்கும் அப்படியான ஒரு நிகழ்ச்சி இது அப்படின்னு சொல்லலாம். ஜெயமோகன் அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிடுவார். தமிழர்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கிறது. அது எப்படின்னா, அது ஊமையாக சொல்கிறப்போ ஒரு பஸ்ஸுலேருந்து இறங்குறது ஏறுறதுன்னு ஒன்று இருக்கும். பஸ்லேருந்து நம்ம ஆளுங்களாம் இறங்குறதுக்குள்ளே இங்கேருந்து நிறைய பேர் ஏற முயற்சி பண்ணுவாங்க. ஏறுறது கடன்னு ஈஸி, டக்கு பக்குன்னு உள்ளே வரவங்க நீ எப்படியா வெளியில் வந்துக்க அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு அழுத்திக்கிட்டு நம்ம உள்ளே போவோம். ஆனால் மேலே இருக்கவங்க சொல்லுவாங்கப்பா கொஞ்சம் இருப்பா இறங்கிக்கிறப்பா அப்புறமா நீ ஏறுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம வாழ்வியலோடும் கூட ஒப்பிடலாம். நமக்கு ஒரு பெரிய மரபு இருக்கிறது. அதாவது ஒன்று புதுசாக வருது அப்படின்னா உடனடியாக நம்மளை அனுமதிச்சிட முடியாது. அதை நிறைய உரசி பார்த்து அது சரியா தப்பா அப்படிங்கிற யோசனைகளுக்கு பிறகு தான் உள்ளே எடுத்துக்க முடியும். ஏன்னா அதுக்கு நமக்கு ஒரு பெரிய பின்புலம் இருக்கிறது. ஒரு பெரிய லிட்ரேச்சர், ஒரு பெரிய மரபு, ஒரு பெரிய இலக்கியங்கள், சிற்பக்கலை, ஓவியம், நம்முடைய சரித்திரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் நமக்கு ஒரு பக்கம் இருக்குது. அதனால நம்ம எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணுறதுக்கு நிறைய உரசி பார்க்கக்கூடிய நம்ம எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட மாட்டோம். இங்கே ஒரு விஷயம் உள்ளே வருது அப்படின்னா அவ்வளோ ஈஸியாலாம் உள்ளே வராது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சென்னை மாதிரியான ஒரு சிட்டியை எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய சிட்டி, சூப்பர் சிட்டிவாங்க, அது கன்சர்வேட்டிவ் அப்படிம்பாங்க. அப்படி நமக்கு பல்வேறு விதமான நிறைய தொன்மங்கள் இருக்குது, லிட்ரேச்சர் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச திருக்குறள். இன்னைக்கு அதை பற்றி தான் இந்த அவை பேச போகிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இளம் தலைமுறைக்கு எந்த இடத்தில் திருக்குறள் மீது ஒரு மனச்சாய்வு, ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது? எனக்கான பெரிய அட்வைஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக சொல்ல ஆரம்பித்த இடத்துல இருந்து, நீ கெட்ட வார்த்தை பேசாத அப்படின்னு சொல்லும்போது இனிய உளவாக இன்னாத குரல் அப்படின்னு சிம்பிளாக அது எனக்கு சொல்ல ஆரம்பித்ததுனால அது எனக்கு பிடிச்சது. எங்கள் அப்பா திருக்குறள் நல்லா பின்பற்றி அவரோட வாழ்க்கையில் அப்ளை பண்ணனால அவரை பார்த்தே எனக்கு ஓகே திருக்குறள் இவ்வளோ இதனால தான் அவர் அப்படி அப்ளை பண்ணால் தான் அவர் என்ன சொஃபிஸ்டிகேட்டாக வச்சிருக்காரு, அவர் அப்படி லீட் பண்ணுறதுனால தான் எனக்கு ஒரு ஈர்ப்பு. உங்கள் மீசை சூப்பராக இருக்குது தம்பி. படிக்கும்போதெல்லாம் கடை அடிச்சு தான் படிச்சுட்டோம், அப்போ புரியல. இப்போ சமீபமாக நம்ம பஸ்ஸில் போகும்போது சரி, அந்த மாதிரி நம்ம சமூகத்தோட சேரும்போது கேள்விப்படும்போது அந்த காலத்திலே நம்ம வாழ்க்கையில் தேவைப்பட மொத்தத்தையும் எழுதிட்டாங்களே அப்படின்னு நினைக்கும்போது அப்போ ஒரு ஆர்வம் வந்தது. அவ்வளோதான். ஒரு பஸ்ஸில் போகும்போது பார்க்கல, ஆனால் நம்ம பஸ்ஸில் உட்கார்ல எல்லாருமே ஒரு திருக்குறள் பார்ப்போம். ஆக்சுவலாக எனக்கு அப்போது விவரம் தெரியாத வயசு, திருக்குறளை புரிஞ்சிக்க முடியாத ஒரு வயசு. பட் என்ன அறியாமலேயே அந்த காம்பவுண்ட் வால்லாம் நிறைய குறள் இருக்கும். அது பார்ட்டிஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த காம்பவுண்ட் வாலில் ஒவ்வொரு பார்ட்டிஷன்லையும் ஒரு திருக்குறள் இருக்கும். அது எங்கள் ஸ்கூலில் மட்டும் இருக்காது, நான் போகிற வழியில் இருக்கிற ஸ்கூல்லையும் ஒரு சில காம்பவுண்ட் வாலில் அந்த குறள் எழுதியிருப்பாங்க. அப்போ நான் எனக்கு அது ரொம்ப எனக்கு என்னவோ தெரியல, எனக்கு படிக்கும் போது எனக்கு அதை மெமரைஸ் பண்ணணும்னு எனக்கு தோண்டிட்டே இருக்கும். கல்லூரியில் ஒரு பேச்சு போட்டிக்காக குறிப்பெடுக்க திருக்குறள் உதவும் போது அதிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தின் பால் தான் ஈர்க்கப்பட்டேன். கடவுள் எந்த கடவுள் எந்த மதத்தையும் அதில் ஒரு குறிப்பிட்டு சொல்லலை அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் முதல்ல திருக்குறளுக்குள்ள என்னை இழுத்துச்சு. ஓகே, அது எதையுமே எந்த மதத்தையும் கடவுளையும் குறிக்கலைங்கிறதே உங்களை ஈர்க்க வச்சது. உங்களுக்கு எந்த புள்ளியிலிருந்து திருக்குறள் பிடிக்க ஆரம்பித்தது? ஒரு அரை மணி நேரம் அம்மா பேசினாங்கன்னா கூட ஒரு திருக்குறள் 2 திருக்குறள் ஏதாவது சொல்லிடுவாங்க. அது என்ன திருக்குறள் நோக்கி போக கொஞ்சம் படித்த தமிழ் குடும்பங்கள் வீடுகளில் உதாரணமாக முன்வைக்கிறப்ப திருக்குறளை சொல்லி தான் வந்திருக்காங்க. ரைட், கரெக்டாக அதை முன் வச்சிங்க. எஸ், எங்களுக்கு வீட்டில் எல்லாமே அன்எஜுகேட்டட் தான். நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போய் படித்தோம். அப்போ என்னென்னா எல்லா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உட்காந்துருப்பாங்க. அப்போ அதை டீச்சர் சொல்லி கொடுத்துருவாங்க. அது என்னென்னா ஒரு மாதிரி ராகமாக சொல்லி கொடுப்பாங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு கோரஸாக பாடுவோம். அப்புறம் ஆஃப்டர் 6th மேலே போகும்போது எங்களுடைய தமிழாசிரியை சான்ஸே இல்லை, தமிழுக்கு அவ்வளோ அழகாக சொல்லி கொடுப்பாங்க. புரியாது அப்படின்னா எப்படி சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு குறளை யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு ஒரு 4 தடவை இப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா போதும், ஈஸியாக புரியும். ரொம்ப அழகான ஒரு திட்டமிடலோடு இந்த திருக்குறளை கொண்டு போய் சேர்த்திருக்காங்கிறத கவனிக்க முடியுது. ஆசிரியர்கள் பெரும் பணி செஞ்சிருக்காங்க. இதில் வீடுகளிலே கூட திருக்குறளை சொல்லியிருக்காங்க. அப்புறம் சுவரில் எல்லா இடங்களும் எழுதப்பட்டிருக்கு. இப்போவும் கூட பார்க்க முடியும், நிறைய பள்ளிக்கூட சுவர்களில் திருக்குறள் எழுதியிருப்பாங்க. பார்த்துட்டு உண்மையிலே அது ஒரு பெரிய சக்ஸஸ். அப்புறம் எல்லா பஸ்ஸுலையும் திருக்குறள், திரும்பிய பக்கமெல்லாம் திருக்குறள் இருக்கும்படியாக பார்த்து கொள்வது இந்த தலைமுறை வரைக்கும் திருக்குறளை கொண்டு சேர்த்திருக்கு. அதை பாடத்தில் சேர்த்ததாக இருக்கலாம், அதை நம்ம படிக்க வச்சலாம், இன்ஃபேக்ட் மனப்பாடம் பண்ண வச்சதாக இருக்கலாம், அல்லது வாயில் தோறும் வள்ளுவோம் பஸ்ஸில் எழுதி போட்டதாக இருக்கலாம். எல்லா இடத்துலையும் இது கொண்டு போய் சேர்த்ததா உண்மையிலேயே திராவிட இயக்கங்களுக்கு நான் பாராட்டு தெரிவிக்க வேண்டிய விஷயம் இது. ஏன்னா தமிழகம் முழுக்க தமிழர்களுக்கு எல்லார்கிட்டையும்
திருக்குறளை வீடுகளுக்குள் கொண்டு போய் சேர்த்தது திராவிட இயக்கங்கள் தான். அப்ப இந்த லெவல் கொண்டு வந்து சேர்த்தாச்சு. இது இன்னமும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதா இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். ஓகே, இந்த பக்கம் வரலாம். திரும்ப உங்களுக்கு திருக்குறளினுடைய எந்த உவமை ரொம்ப பிடித்திருக்கிறது? பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. ஒரு மயிலிறகே இருந்தாலும் அது ஒரு வண்டி நிறைய ஏற்றும் போது அதோடைய அச்சாணியை முறிக்கும் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு ஜென்ரலைஸ்டு ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுலேருந்து நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கலாம். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு, இதை நீங்கள் அதில் ஃபிட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அந்த தலைக்கணத்தை எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு காமனான ஒரு உவமையாக அது இருக்குது. ஓகே, ஸோ எது அதிகமாக போனாலும் அது உடஞ்சிருங்கிறத. ஸோ மயிலிறகே அதிகமானாலும் பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். ஓகே, மோப்பக்குலையும் மணிச்சம் முகம் தெரிந்து நோக்கக்குலையுமம் விருந்து. ஒரு சிம்பிளான ஒரு இதுதான். ஜஸ்ட் அந்த அனிச்சம் மலரை வந்துட்டு முகர்ந்து பார்த்தாலே அது வாடி போயிடும். அந்த மாதிரி ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டு ஒரு சின்ன பார்வையிலேயே உனக்கு சாப்பாடு போட்டதே தண்டோன்ற மாதிரி ஒரு என்ன அற்புதம் ஒரு இதை கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரியான உவமைகள் திருக்குறள் எனக்கு ரொம்ப சொல்லி காட்டக்கூடாதுங்கிறத அழகா சொல்றது. எழுதுங்கால் கோல் காணா கண்ணே போல் கொண்கண் பழிகாணேன் கண்டவிடத்து. இதுதாங்க சார் அந்த குறள். அதாவது மை எழுதும்போது நம்ம அந்த குச்சியை பார்க்க மாட்டோம். அதே மாதிரி தலைவன் கிட்ட எந்த குறை இருந்தாலும் தலைவன் முன்னாடி வரும்போது தலைவி அதை பார்க்க மாட்டாங்க. இது ரொம்ப சிம்பிளான இது. ஆனால் அதுலேயே இந்த மாதிரி ஒரு குறள் இது பண்ணது அழகான நுட்பமான கவிதை தான். திரும்ப சொல்லுங்க அந்த குறளை. எழுதுங்கால் கோல் காணா கண்ணே போல் கொண்கண் பழிகாணேன் கண்டவிடத்து. பின்னிட்டீங்கம்மா, அட்டகாசம், அழகு அழகு. போங்க. குறள் சொல்ல அந்த அளவு வராது. ஏன்னா நான் 12வது வரைக்கும் தமிழே படிக்கல, ஹிந்தி தான் படிச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு குறள் படிக்கும்போது 1100வது குறள். அது குறள் எனக்கு சொல்ல தெரியாது, பட் இங்கே உள்ளவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதில் என்னென்னா, அந்த காதலையும் வெறும் கண்ணாலே பேசிப்பாங்களாம். அவங்களுக்கு பாஷையும் தேவை, வார்த்தையும் தேவைன்னு. கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்ல நோக்கு. ரொம்பவே ஒரு மாதிரி தட் வாஸ் சோ ரொமான்டிக் இன் எ வே. சோ ரொமான்டிக். ஆமாம், தட் வாஸ் சோ ரொமான்டிக். அதுக்கப்புறம் வந்து நல்ல ட்ரிங்க் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ஒரு சொல்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. அதை எப்படின்னா, ட்ரிங்க் பண்ணுறத நினச்சி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிக்கே வராது. பட் ஆனால் அந்த காதலி எப்படி அந்த ரொமான்ஸ் பண்ணாங்கன்றதை நினச்சி பார்க்கும்போது இட் கிவ்ஸ் அ ரப்சரஸ் டிலைட் அப்படின்னு சொல்கிறாரு. உள்ளினும் தீரா பெருமகிழ் செய்தலால் கல்லினும் காமம் இனிது. அதான் நினைத்தவுடனே பெரிய மகிழ்ச்சி செய்தான் அந்த காமம். கல்லை விட காமம் தான் இனிமையானது என்று கூறுகிறார். பரவாயில்ல, வெரி நைஸ் பா. ஆனா நீங்க திருக்குறளே படிக்காம அதோட மீனிங்கை மட்டும் படிச்சுட்டு இருக்காரு. வெரி நைஸ். ஓகே, ரொம்ப அந்த ஓமை அந்த மாதிரி ரொம்ப அழகா இருக்கிறது வந்து இந்த அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். அது ரொம்ப அந்த நெருப்பு வந்து நம்ம கிட்டேயும் போக முடியாது, தூரம் இருக்க முடியாது. நம்மளுக்கு அந்த கதகதப்பு தேவைன்னா வந்து ஒரு சேஃபான டிஸ்டன்ஸ்ல இருந்து தான் வந்து நம்ம குளிர் காய்வோம். அது போல தான் வந்து பெரிய பதவியில் இருக்கவங்க கிட்ட வந்து இந்த அமைச்சர்கள் போன்றவர்கள் வந்து எப்படி நடந்துக்கணுன்றது வந்து ரொம்ப ஒரு நடைமுறை இருக்கக்கூடிய ஒரு ஓமை. சூப்பர். எஸ். பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறும் புலிதா குறின் அப்படிங்கிற குறள் சார். என்னன்னா எவ்வளோ பெருசா இருந்தாலும் அதுக்கு தந்தமெல்லாம் கூறா இருந்தாலும் ஒரு புலியை பார்த்தா யானை வந்து பயந்துருது. அந்த குறளை திரும்ப சொல்லுங்க. பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறும் புலிதா குறின். ஓகே, புலியை பார்த்தோன்னே இது பயந்துரும். அது சாதாரணம் தான். அப்ப மன வலிமை கொண்ட ஒருவன் முன்னால் எவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்தாலும் பயந்துதான் ஆக வேண்டும். இது வந்து இந்த பொசசிவ்னஸ்ங்கிறது என்னமோ புது கான்செப்ட், என்னமோ நம்ம தான் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் திருவள்ளுவர் இது ரொம்ப அழகா ஊழல் பற்றி சொல்லும்போது, தலைவனும் தலைவியும் ஊழல்னா அப்படி ஒரு ஆசை சண்டை போட்டு 2 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ வந்து தலைவன் வந்து தலைவி எப்படியாவது பேசிட வைக்கணும் அவரோட அப்படின்னு வந்து முயற்சி பண்ணுறாரு. நம்ம ஊரில் இன்னும் கூட பழக்கம் உண்டு இல்லைங்களா, தும்முனா உடனே 100 200 அப்படின்னு சொல்கிற பழக்கம். அந்த மாதிரி நான் தும்முறேன், உடனே நீடூடி வாழ்கன்னு தலைவி வந்து சொல்லிடுவாங்க அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணத்தை வச்சுட்டு தலைவர் வந்து தும்முறாங்களாமா. தும்மும் போது இந்த தலைவி வந்து சொல்லிட்டாங்க, நீடூடி வாழணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்களாம், உன்னை நினைக்கிறதா இருந்தால் நான் தான் நினைக்கணும், நான் தான் உங்க கூட சண்டை போட்டு திரும்பி உட்கார்ந்துருக்கிறேனே, வேற யாரோ ஒன்னு நினைக்கிறாங்கன்னு நீங்க வந்து வாழ்கவும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அதோட கண்டினியூஷன் இன்னொரு குறள்ல வந்து என்ன பண்றாங்கன்னா, சரி தலைவர் பார்த்தார், அடுத்த தடவை இவருக்கு நிஜமாவே தும்மல் வந்தது, ஆனா தும்மல அடக்கி வச்சுக்கிட்டாரு. எதுக்கு நம்ம தும்மி வந்து மாட்டிக்கணுமே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அடக்கினார். அதுக்கும் தலைவி கேட்டாங்களாம், அப்போ உன்னை வேற யாரோ ஒருத்தர் நினைக்கிறாங்க, அத நீ வேற என்கிட்ட காமிக்க கூடாதுன்னு மறைச்சு வேற வைக்கிற, அப்ப அங்க ஏதோ இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டாங்களாம். என்ன திருக்குறள் அது? என்ன குறள்? குறள் எனக்கு சரியா தெரியல, ஐயா சொல்லுவாரு. அது முதல் சொன்னது வந்து வழுத்தினால் தும்மினேனாக அடித்தழுதால் யாருள்ளி தும்மினீர் என்று. இரண்டாவது சொன்னது தும்முச்செருப்பு அழுதால் நுமருள்ளல் எம்மை மறைத்தீரோ என்று. காதல் குறித்து எவ்வளவு அழகோடு வள்ளுவம் பேசி இருக்கிறது. இளைஞர்கள் அழகுற சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.
பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல், சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல், சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு உவமை? உப்பமைந்தற்றால் புலவி, அது சற்று மிக்கற்றால் நீலவிடல். ஒரு தலைவன் தலைகிட்ட இருக்கக்கூடிய இந்த பிணக்கு செல்ல சண்டை வந்து எவ்வளோ நேரம் நீடிக்கணும்னு ஒரு அளவு சொல்கிறாரு. ஒரு சாப்பாட்டில் எப்படி அளவாக உப்பு இருந்தால் நல்லா இருக்குமோ அந்த அளவுக்கு தான் அது நீடிக்கணும். கம்மியாயிட்டாலும் உணவு சுவைக்காது, அதிகமாயிட்டாலும் சாப்பிட முடியாது. ஓகே, அழகு. பக்கத்தில் அது பிறப்பையும் இறப்பையும் சிம்பிளாக, ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவர். அதாவது என்னென்னா, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. அழகாக சொல்லியிருக்கிறார். உறங்குவது போலும் சாக்காடு, அதாவது விழிப்பது போலும் பிறப்பு. அதாவது இறந்து போறதுங்கிறது தூங்குற மாதிரி, தூங்கி எந்திரிக்கிறது மாதிரி இருக்கிறது ஜனனம், அவ்வளவுதான் பிறப்பு. சிம்பிளா, அவ்வளோ சிம்பிளா 7 வழியில் 7 வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டார். ஓகே. வினை பகை இவ்விரண்டின் எச்சம் நினையும் கால் தீயச்சம் போல தெரும். ஒரு வினை செய்ய தொடங்குகிற பொழுது அந்த வினையை செய்யாமல் விட்டுட்டோம்னா, அந்த பாதி செயல், நிறைய விஷயங்களை நம்ம தொடங்கி பாதியில் விட்டுறோம். அந்த பாதியில் விடப்படுகிற அந்த செயல் வந்து பகை மாதிரி அல்லது தீ மாதிரி. அதை முடிக்காமல் விட்டோம்னா அது பின்னால் நம்மளுக்கு எவ்வளவு ஆபத்து தருமோ அது மாதிரி தான் அந்த பாதியில் விடப்படுகிற செயல் அப்படிங்கிற. ஓகே, இன்னைக்கு கூட இது பொருந்தும்ல, மிச்சம் வைக்க கூடாது. மிச்சம் வைக்க ஒரு வேலையை வந்து பாதியில் நீங்க விட்டீங்கன்னா நாளைக்கு அது நம்மளை வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு போய் விட்டுரும். நான் பார்ப்பது வள்ளுவருடைய அந்த முரண் தொடை. நெருப்பு என்பது பக்கத்தில் போனால் சுடும், தூரத்தில் போனால் அந்த சூடு இருக்காது. ஆனால் ஒரு வினோதமான நெருப்பை வள்ளுவர் அழகியலாக கொண்டு வர்றார். நீங்கின் தெருவும் குறுகுங்கால் தன்னென்னும் தீ யாண்டு பெற்றாள் இவள். அருகில் வந்தால் குளிர்கிறது, தூரமாய் போனால் சுடுகிறது. இந்த வினோதமான நெருப்பை இவள் எப்படி பெற்றாள் என்று வள்ளுவனுடைய கவித்துவத்தை 3வது பாலில் தான் அளந்து பார்க்க முடியும். அதாவது அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம் அப்படிங்கிறார். இன்னொரு இடத்துல அனிச்சப்பூ கால்களையால் பெய்தால் நுசுப்பிற்கு நல்ல படாக பறைங்கிறார். அனிச்சம்பூ இருப்பதிலே மென்மையான பூ, காம்பை களையாமல் தலையில் வைத்து விட்டாலே இடை ஒடிந்து போய்விடாதான்னு கவலைப்படுறார். ஆனால் ரொம்ப சிக்கலான வடிவத்தில், நான் வள்ளுவனிடம் ரசிப்பது அந்த கிராஃப்ட்மேன்ஷிப் தான். மிக சிக்கலான வடிவத்தில் மிக அற்புதமான விஷயத்தை சொல்றான். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். உதடு ஒட்டாத குரல் இது. இதை சொல்லும்போது உதடு ஒட்டாது. சொல்லுங்க. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். எதன் மீது நீ அதிகம் நேசம் வைக்கவில்லையோ அதனால் உனக்கு துன்பம் இல்லை. காமத்துப்பாலில் வந்து 2 திருக்குறள் இருக்கு. அரிதோறு அறியாமை கண்டற்றால் காமம் செறிதோறும் சேயிழை மாட்டு. என்ன அர்த்தம்னா, இந்த பெண்ணோட எனக்கு வந்து காதல் உறவு, காமம் வந்து இருக்கு. அந்த காமத்தை எவ்வளவு நுகர்ந்தாலும் அது தீரவே மாட்டேங்குது. எவ்வளவு காமம் இவளோட நான் வந்து நுகர்ந்தாலும் அது வந்து தீரவே மாட்டேங்கிறது. இது எப்படி இருக்குன்னு சொன்னால், நாம் நிறைய விஷயங்களை படிக்க தெரிஞ்சுக்க அறிந்து கொள்ள அது வந்து முடியல. அரிதோறும் அறியாமல். நான் படிக்கும்போது தான் அடடா நம்ம அறியாமல் எவ்வளோ இருக்குது, இதுவரையில் நாம் இதை இப்படி பார்த்ததே இல்லையே, இந்த கோணத்தில் இதை பார்க்கலையே, இந்த விஷயம் எனக்கு தெரியல. ஒரு பக்கம் பார்த்தா ரொம்ப ஜாலியான ஒரு விஷயம், இன்னொரு பக்கம் இது எவ்வளோ பெரிய தத்துவமாகவும் வந்து அந்த குறளில் இருக்குதுன்னு நம்ம பார்க்க முடியுது. இது ஒரு குறள். இன்னொரு குறள், அதுலேயும் ஒரு ஊமை இருக்குது. தாம் வீழ்வார் தம் வீழ பெற்றவரே காமத்தின் காழில் கனி. அதாவது வந்து ஒரு பழம் இருக்குது, அந்த பழத்தில் எந்த உள்ள வந்து கொட்டையும் இல்லாமல் அந்த முழு பழமாக கிடைச்சா அது எவ்வளோ சிறப்பாக இருக்குமோ, அந்த காமத்தின் காழில் கனி, அந்த காதலினுடைய அந்த உள்ள எதுவுமே இல்லாத கொட்டை இல்லாத முழு படம் கிடைச்சது போல தான் நாம் யாரை காதலிக்கிறோமோ அவரே நம்மை காதலிக்கக்கூடிய அந்த இன்பம் அப்படின்னு சொல்கிறாரு. இது ரெண்டுமே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆனால் ரொம்ப சாதாரணமாக வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கிற விஷயம். அதுதான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த குறளில். உவமையில் அந்த பார்த்தீங்கன்னா, ஊருணி நீர் நிறைந்துட்டு உலகவாம் பேரறிவாளன் திரு. இந்த ஊர் குளத்தில் தண்ணி எப்படிலாம் மக்களுக்கு பயன்படும், அது விவரம் தெரிஞ்சவனோட அவனுடைய செல்வம் பயன்படும் அப்படிங்க. 2வது ஒரு பெரிய தத்துவமாக எனக்கு பிடிச்சது, மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகம் பழித்ததை ஒழித்து விடின் அப்படின்னு. நீ உலகத்தெல்லாம் எதுலாம் பழிக்கிறாங்களோ அதெல்லாம் விட்டுக்கிடாச்சிட்டுனா நீட்டாக முடி வச்சுக்கிறது, ஒரு பில்டப் பண்ணிக்கிறதுலாம் அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறது அந்த குறள். அந்த நீட்டலும் மழித்தலும் வேண்டாம் உலகம் பழித்ததை ஒழித்து விடு. ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்ச குறள். அந்த குறள் வந்து முழுமையாக எனக்கு தெரியாது, ஆனால் கண்மணி சொன்னதோட தொடர்ச்சியாக அந்த குறள் வந்து இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
உலகத்தினுடைய ஆதி விஷயமா வந்து பசி தான் இருந்திருக்கும். பசியை பற்றி எவ்வளவோ புலவர்கள் வந்து பாடியிருக்காங்க நவீன காலம் வரைக்கும். ஆனால் திருக்குறளில் வந்து படிக்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு, நெருப்பில் தூங்கினால் கூட தூங்கிட முடியும், ஆனால் பசியில் தூங்க முடியாது. ஒரு நெருப்பில் கூட நம்ம வந்து அதை பொறுத்துக்கிட்டு கூட வந்து தூங்கிட முடியும், ஆனால் பசி கொண்ட ஒரு மனிதனால் வந்து தூங்கவே முடியாது. நெருப்பை விட ஒரு மனிதனை வந்து ரொம்ப வருத்த விஷயம் வந்து பசி. நெருப்பினுள் துஞ்சலுமாகும் நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அரிது. அப்புறம் பசி குறித்து அவர் நிறைய விஷயம் சொல்றாரு. அவருக்கு ஒரு பயமே இருக்கு. அவர் வந்து ஒரு குறள்ல வந்து சொல்றாரு, நேற்று வந்த பசி இன்றும் வந்து விடுமோ அப்படின்ற ஒரு பயத்துல வந்து இருக்காரு. நேற்று வந்த பசி இன்னைக்கும் வந்துருமோ அப்படின்ற ஒரு உணர்வு வந்து அப்ப இருக்கு. அவர் வந்து அந்த பசின்ற விஷயத்தை வந்து எப்படி எல்லா காலத்துக்குமே உள்ள மனிதர்களுக்கான பிரச்சனை, அதை அவ்வளோ நுட்பமா வந்து நெருப்போட வந்து பொருத்தி சொல்லி இருக்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம். இன்றும் வருவது கொள்ளோ நெருநலும் கொன்றது போலும் நிரப்பு. நேற்றினை கொலை செய்து போன்று வந்த வறுமை இன்றும் வருமோ என்று பயப்படுகிறார். ஒரு உவமையை வச்சுட்டு அதனால் உவமைப்படுத்தப்படுகிற உவமம் இது அப்படின்னு சொல்கிறதையெல்லாம் விட உவமையை மட்டுமே வச்சுட்டு விட்டுருவார். அதனால் சொல்லப்படுவது சுட்டப்படுவது என்ன அப்படிங்கிறதையே சொல்கிறதில்ல. குறளே வெறும் உவமையாக இருக்கும். இப்போ அந்த பொண்ணு சொன்ன பரியது கூறுங்கோட்டதாயினும் யானை வெறும் புலிதாக்குரின் அப்படிங்கிறது வெறும் உவமை மட்டும்தான். அப்படி உவமையாகவே வச்சு விட்டு போகிற நிறைய குறள்கள் இருக்குது. இளைதாக முள்மரம் கொள்க களையுனர் கைகொல்லும் காழ்த்த விடத்து அப்படின்னு ஒரு குறள். முள் மரத்தை அது ரொம்ப சின்னதாக இருக்கும்போதே, அது ஒரு செடியாக இருக்கிற போதே அதை வெட்டிடு. வெட்டலை வளர விட்டினா அதுக்கப்புறம் அது வளர்ந்ததுக்கப்புறம் நீ வெட்ட முயற்சி செய்யும்போது அது உன் கையை கிழிச்சிடும். அப்படிங்கிறது வெறும் உவமை தான். அதில் சொல்ல வர்ற செய்தி எதெல்லாம் கோளாறாக இருக்கோ கோளாறையெல்லாம் வளர விடாது, அதெல்லாம் சின்னமாக இருக்கும்போதே வெட்டி பெருசாக வளர விட்டினா எல்லாத்தையும் கெடுத்தெறிஞ்சிடும் அப்படிங்கிறது. அப்புறம் பொதுவில் உவமைன்னு வச்சு சொல்கிறது, ரொம்ப நேராக இருக்கிறதெல்லாம் அழகானது, கோணல் மாணலாக இருக்கிறதெல்லாம் அழகற்றது அப்படின்னு ஒரு பொது அபிப்பிராயம் இருக்குது. ரொம்ப அழகாக உடை அணிஞ்சவன் அல்லது ரொம்ப நேரிய முறையில் நடந்துக்கிறவன், ரொம்ப பண்பாட்டோட முகத்தை காட்டுறவன், இவன்லாம் ரொம்ப சிறந்தவன், கரடு முரடாக இருக்கிறவன் எல்லாம் மோசமானவன் அப்படின்னு ஒரு பொது அபிப்பிராயம் இருக்குது. இவர் சொல்கிறாரு, கணை கொடிது யாழ்கோடு செவ்விதாங்கன்ன வினைபடு பாலார் குழல் அப்படின்னு. அம்பு இருக்குல்ல, அம்பு ரொம்ப நேராக தான் இருக்குது, ரொம்ப சீவி ரொம்ப செம்மையாக இருக்குது. யாழ் வந்து கோணாமானான்னு வளைஞ்சிருக்கு, இங்கிட்டு ஒரு உருண்டை அங்கிட்டு ஒரு உருண்டை, இப்படி ஒரு வளைச்சு இதில் இழுத்து கட்டி கசமுசான்னு இருக்குது. பார்க்குறதுக்கு அழகான பொருள் இல்லை யாழ், அது செம்மையான தோற்றத்தில் இல்லை. ஆனால் அம்பு ரொம்ப செம்மையான தோற்றத்தில் இருக்குது. ஆனால் தொழில் என்ன? அம்பு குத்தும் கொல்லும். யாழினுடைய இசை வாழ்விக்கும், அது உயிர்ப்பிக்கும். அப்போ உயிர்ப்பிக்கிறது கோணாமானான்னு இருக்கலாம், கொல்றது ரொம்ப நேராகவும் இருக்கலாம். ஆகையினால உருவத்தை கொண்டு எதையும் மதிப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்றது. சூப்பர். ஒரு பெண் வந்து ஒரு தாவணி அணிஞ்சுக்கிட்டு வர்றா. இந்த தாவணி அணிஞ்சிருக்கிற தோற்றம் யானையினுடைய முகபடாத்தின் மேல ஒரு துணியை போர்த்தி வைத்தது போல இருக்கிறது. கடா களிற்றின் அப்படின்னு தொடங்கும். கடா களிற்றின் மேல் கற்படா மாதற்படா முளைமேல் துகில். ஆனால் யானையினுடைய மத்தகத்தை போய் பெண்ணினுடைய மார்புக்கு ஓமை சொல்லுகிறாரே அப்படின்னா என்ன யானை மாதிரியா இருக்கா அந்த பொண்ணு, இது அழகில் சேர்ந்தது இல்லையே அப்படின்னு நினைச்சா, யானை தன்னுடைய மத்தகத்தை கொண்டு எல்லாவற்றையும் தாக்கி தகர்க்கும். அது கோட்டை கதவுகளையே தாக்கி தகர்த்துரும், எல்லாத்தையும் நாசமாக்கிடும். இது வெறும் பார்வை தோற்றத்திலேயே எல்லாவற்றையும் தாக்கி தகர்த்துரும், மனக்கோட்டைகளை பூரா உடைச்செறிஞ்சிடும். அப்போ இது யானையினுடைய மத்தகத்திற்கு என்ன வலிமையோ அது மாதிரியான வலிமையை உடையது அப்படின்னு சொல்றார். காதல், காமம், அழகியல் இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். எச்சிலோட சுவை என்னவா இருக்கும்? பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி வாழையிறு ஊறிய நீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாலும் தேனும் கலந்த ஒரு சுவையில் வந்துட்டு தலைவியோட எச்சில் சுவை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வேற இது வந்து நான் 10 பருவத்தில் சைட் அடிக்க ஆரம்பித்த புதுசில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குறள். அப்படியே நம்ம மனசை பிடிச்சி சொன்ன மாதிரி இருந்தது. என்ன குறள்னா, யான் நோக்கும் காலை நிலம் நோக்கும் நோக்கா கால் தான் நோக்கி மெல்லனாகும் அப்படின்னு. நம்ம பார்க்குற பொண்ணு நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும், நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் அவன் பார்க்கும்போது நம்ம பார்க்காத மாதிரி வேற எங்கேயோ திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும். இதை கரெக்டாக சொல்லும் போது தான் நான் என்ஷூர் பண்ணிக்கிட்டேன், அப்போ கரெக்டு தான், அந்த பொண்ணு நம்மளை தான் பார்க்குது, வள்ளுவர் எவிடன்ஸ் இருக்கிறாரு, வள்ளுவர் எவிடன்ஸ் இருக்கு. அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம்னா திரும்ப சொல்லுங்க. யான் நோக்கும் கால் நில நோக்கும் நோக்கா கால் தான் நோக்கி மெல்ல நோக்கும். ஓகே,
இதை வந்து நிறைய பேருக்கு கடைசி திருக்குறள் அப்படின்னு தெரியும். ஊழுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறன் அப்படி. எல்லாரும் வந்து ரொம்ப சேர்ந்தே இருக்கிறது தான் காதலோ அப்படின்னு நினைக்கும் போது சின்ன சின்னதாக சண்டை போடுறதும் அந்த சண்டைக்கு அப்புறம் சேர்ந்துக்கிறதும் தான் வந்து காதலோட அழகியலே அப்படின்னு சொல்கிறேன். அந்த குறளை வந்து நான் காதலோட திரும்ப சொல்லுங்க. ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின். ஓகே, இளைஞர்கள், ஆளுமைகள், பொதுமக்கள் என அனைவருமாக சேர்ந்து வள்ளுவம் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் அது எத்தகைய தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கிறது பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் co-presented by Sunland ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் co-presented by Sunland ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. அதாவது தளபதி படத்தில் அந்த சுந்தரி கனால் ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அப்போ வந்து அவன் போருக்கு போவான், அந்த பொண்ணு இங்கே வெயிட் பண்ணுவான், அந்த மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன். அதே மாதிரி அவர் குரல் சொல்லியிருக்காரு. அதாவது அந்த தலைவி என்ன சொல்கிறான்னா, அவர் வந்து செக்ஷுவல் எம்ப்ரேஸ் முன்னாடி அவர் என்னை பார்த்தாலே எனக்கு அப்படி ஒரு ஜாய் இருந்துச்சு. ஆனால் வந்து நாளைக்கு அவர் கிளம்புறாரு, நாங்கள் இன்னைக்கு செக்ஷுவல் எம்ப்ரேஸ் பண்ணுறது எனக்கு இன்னைக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குது அதுவே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி 1152 இன்கண் உடைத்தவர் பார்வல் பிரிவஞ்சும் புன்கண் உடைத்தால் புணர்வு. பட் ஆனால் திருக்குறள் அந்த மீனிங்ஸ் மட்டுமே கரெக்டாக எப்படி பிடிச்சி வச்சிருக்கீங்க? ஏற்கனவே ஸ்கூல் காலேஜில் ரொம்ப டிசிப்ளினை பற்றி பேசும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் அந்த சாப்டர்லேருந்து ஆரம்பிப்பாங்க. திருக்குறள் சொல்லி தரது அறம் பொருள் இன்பம்னு இருக்கு இல்லையா, ஸோ அறத்தை பற்றி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆரம்பிப்பாங்க. ஸ்கூல்லையும் எல்லாரும் டிசிப்ளின் இருப்பாங்க. திருவள்ளுவரும் அதே சொன்னார்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரல. இப்போ என்னோட இது என்ன ஆயிடுச்சுன்னா, முதல்ல நம்ம உலகத்தில் என்னென்ன ஜாயெல்லாம் இருக்குது அதெல்லாம் பற்றி அப்போ லைஃப்பில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. நீங்கள் ரிவர்ஸில் போகிறீங்க. ஆமாம், அதாவது அப்போ என்னென்ன ஜாயெல்லாம் இருக்குங்கிறத நான் வந்து முதல்ல பொருள் அறமுக்கு போகிறீங்க. இல்லை அப்போ அதுக்கு என்ன தேவையானதுன்னா, அப்போ அதுக்கு தேவையான பொருள் தேவை அப்படின்னா அப்போ பொருள் சாப்டர்லாம் படிக்க ஆரம்பிச்சிடும். யாருக்குடா அந்த பொருள் வந்து சேர்ந்து நிற்கும் அப்படின்னா, எவன் ஒருத்தன் அறத்தோட இருக்கானா அப்போ தான் வந்து சேரணும். அது எப்படா வரும்னா 25 வயசுல தான் வரும் அந்த அறத்தோடவே. அதை கொண்டு அவனுக்கு 6வதுலேருந்து 12 வரைக்கும் படினா சூப்பர் போங்க. சின்ன வயசுலேருந்தே நான் ரொம்ப ரசித்த ஒரு குறள், செல்லாமை உண்டேல் எனக்குறை மற்று நின் வல்வரவு வாழ்வார்க்கு உரை. ஒரு பெண் வந்து அவளுடைய கணவன் கிட்ட சொல்கிறா அல்லது தோழன் கிட்ட சொல்கிறா, நீ போகாமல் இருக்கிறதாக இருந்தால், என்னை விட்டு எங்கேயும் போகாமல் இருக்கிறதா இருந்தால் என்கிட்ட சொல்லு, இல்லைன்னா உன்னுடைய வல்வரவை யார் தாங்கிட்டு உயிரோடு இருக்க போகிறாங்களோ அவங்கக்கிட்ட போய் சொல்லு, என்கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்கிறா. அண்மையில் நாஞ்சில் நாடன் கூட அந்த வல்வரவுங்கிறத ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். சும்மா வரவுன்னு கூட சொல்லியிருக்கலாம், ஆனால் ஒரு வல்வரவு அப்படிங்கிறார். அது ஒரு கொடுமையான வரவு, நீ வர்றது சந்தோஷமான வரவு இல்லை, ஒரு கொடுமையான வரவு அப்படிங்கிற நல்வரவு, இது வல்வரவு அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு அந்த வல்வரவை பார்க்கறதுக்கு நான் இருக்க போறது இல்லை அப்படிங்கிற பொருள்ல ரொம்ப அழகா சொல்றாங்க. செல்லாமை உண்டேல் எனக்கு உரை மற்று நின் வல்வரவு வாழ்வார்க்கு உரை. நல்வரவு மாதிரி இப்ப வல்வரவை நம்ம பயன்படுத்தலாம். அது 2 கண்ணு காதலிக்கு அவர் அழகா சொல்லுவார். ஒரு கண்ணு நோய், இன்னொரு கண்ணு அந்த நோய் தீர்க்கக்கூடிய மருந்து. ஓஹோ, ஒரு கண்ணு நோய் தீர்க்கக்கூடிய மருந்து. இரு நோக்கு இவள் கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு, ஒன்று அந்நோய் மருந்து. காதலன் காதலி இருக்கும்போது அந்த இன்னசென்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம அந்த காதலியோட இன்னசென்ஸ் வந்து நம்ம எப்பவுமே அது ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதில் வந்து அவர் காதலன் வந்து சொல்கிறாரா, உன்னை விட நான் வந்து யாரையுமே வந்து காதலிக்கல அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவ கேட்குறா, அப்போ யாரெல்லாம் நீ காதலிச்சுட்டு இருக்க? யாரினும் காதலம் என்றேனா ஊடினால் யாரினும் யாரினும். எனக்கு அது லாஸ்ட் லைன் ரொம்ப பிடிக்கும், யாரினும் யாரினும் என்று. அது அவ எப்படி கேட்டுருவா பாருங்களேன், யாரினும் யாரினும், யாரெல்லாம் சொல்லு முதல்லன்னு. திருக்குறளில் காமத்துப்பால் எழுதுகிற வள்ளுவர் வந்து ஒரு பெண்ணாகவே மாறிவிடுகிறார். அங்கே காமத்துப்பாலில் எழுதுகிற ஒரு கவிஞர் ஒரு பெண் கவிஞராக மாறிவிடுகிறார். அங்கே முழுக்க முழுக்க உளவியல் சார்ந்து ஒரு என்னென்ன துறைகள் இருக்க முடியுமோ அது அத்தனையுமே அதில் அலசி ஆராய்கிறார். யாரினும் காதலம் என்றேனா ஊடினாள் யாரினும் யாரினும் என்று அப்படிங்கிற அந்த 2 யாரினும் போடுகிறார் பாடுங்க. அந்த பெண்ணினுடைய ஐயத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். யார் ஒருவரை விடவும் காதலம், இந்த காதல்ங்கிற வார்த்தை திருக்குறளில் இந்த இடத்துல பயன்படுத்துகிற இடம் வந்து இப்போது நம்ம பொருள் வழங்குகிற காதல் அல்ல. இந்த காதலம் அப்படிங்கிறது வந்து அது ஒரு ஒன்றுபடல், அது ஒரு மனம் கூடல். அந்த காதலம் நாம் காதலுற்று இருக்கிறோம் என்றேனா ஊடினாள், உடனே அதை கோவிச்சுக்கிறான். நம்ம இந்த உலகத்தில் எல்லாரை விடவும் நாம் வந்து காதலுற்று இருக்கிறோம் அப்படின்னு தான் இவன் சொல்கிறான். அந்த இடத்துலையும் வந்து அவள் வந்து யார் ஒருவரை விடவும் என்றால் அந்த யார் ஒருவர் யார் அப்படின்னு கேட்குறா. யாரை விட, உனக்கு தெரிந்தவர்களா
அப்படின்னு அவ கேட்குறா. திரும்பவும் வந்து அங்கே வந்து அவன் மீதான ஒரு அந்த ஒரு கொள்வெறி அது அவளுக்கு. தன்னுடைய அறம் இன்பத்தின் மூலம் அவர் போதிக்கிற எல்லா விஷயங்களையும் மீறி இப்படி ஒரு பண்பாட்டு செறிவுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வந்து அகத்துறையில் வாழ்ந்துருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து திருக்குறள் வந்து ஒரு மிகப்பெரிய சான்று. பொதுவில் 5 புலன்களின் வழியாகத்தான் அறிவு நமக்கு வந்து சேருது. 5 புலன்களுக்கும் ஒரு சேர இன்பம் தருகிற பொருள் அப்படின்னு ஒன்று பெருசாக எதையும் சொல்லிட முடியாது. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒண்டொடி கண்ணே உள அப்படின்னு சொல்கிறார். அது உண்ணுவதால் இன்பம், காண்பதால் இன்பம், அப்புறம் தழுவுவதால் இன்பம், கேட்பதால் இன்பம், முகர்வதால் இன்பம் என்று 5 புலன்களுக்கும் ஒரு சேர இன்பம் தருகிறது. இது கடவுள் தருகிற இன்பத்திற்கு நிகரான இன்பம் இல்லையா? அப்போ காமத்திலிருந்து தானே கடவுளுக்கு காலை தூக்கி வைக்க முடியும். காமத்தை விட்டு கடவுளை மட்டும் கட்டி பிடிச்சி என்ன கிடைக்க போகுது? கடவுளை தழுவுவதால், கடவுளை சேர்வதால் இந்த இன்பம் கிடைக்குமா என்பதற்கு எந்த உறுதிப்பாடும் கிடையாது. காமத்தில் உறுதிப்பாடு இருக்கு. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒண்டொடி கண்ணே உள. 5 புலன்களுக்கும் ஒரு சேர இன்பம் தருவது. ஒட்டுமொத்தமாக மெய்தழுவுகிற இன்பம் என்பது பெண்ணின் வாயிலாக ஆணுக்கும் ஆணின் வாயிலாக பெண்ணுக்கும் கிடைக்கிறது என்பதனால் அதை கடவுளுக்கு நிகரான உச்சத்திற்கு காமத்தை கொண்டு போய் வைக்கிறதுக்கு இந்த குறளை முன்வைக்கலாம். ஓகே, உங்க எல்லாருக்குமே இது எல்லாரும் யார் வேணாலும் வாங்கி பேசலாம். ஆனால் அழகாக அதை எனக்கு சொன்னால் பெட்டராக இருக்கும். எப்பொழுதுமே உங்கள் மனதில் ஓடுகிற ஒரு திருக்குறள், உங்கள் மனதை தைத்த திருக்குறள், அதை நான் ஃபாலோ பண்ணுறேன், அது என் மனதில் எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு த பெஸ்ட் திருக்குறள், உங்களுக்கு பெஸ்ட் அப்படின்னு நினைக்கக்கூடிய திருக்குறள் எது? காண முயலையது அம்பினும் யானை பிழைத்த வேலேந்தல் இனிது அப்படின்னு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அம்பை கொண்டு ஒரு முயலை கொள்றதை விட ஒரு யானையை வேல் கொண்டு தாக்கி அந்த யானை சாகாமல் போனால் கூட அது பெருசு. எய்ம் ஃபார் த ஸ்கை. பெரிய விஷயங்களுக்கு எய்ம் பண்ணு, அதில் தோத்தா கூட பரவா கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களை பண்ணிட்டு அதில் வந்து பெருமைப்படாத. எனக்கு ரொம்ப பிடிச்ச குறள்னா, வினை திட்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்ற எல்லாம் பிற அப்படின்னு. என்னால் என்னோட தகுதிக்கு மீறின சில விஷயங்களை நான் முயற்சி பண்ணும் பொழுதெல்லாம் இந்த குறள் எனக்கு உறுதுணையாக இருந்திருக்கு. உதாரணமாக நான் ஒரு பாரம்பரிய உணவகம், திருக்குறள் உணவகம் அப்படிங்கிற பேரில் ஒரு பாரம்பரிய உணவகம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தது. ஆனால் என்கிட்ட அந்த பண்ணணும் அப்படிங்கிற அந்த மோட்டிவ் தான் இருந்ததே தவிர அதுக்கான முதலீடு இல்லை. ஆனால் நம்ம இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி இறங்கி இன்னைக்கு அதை ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ அதுக்கான அதோட பேஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த குறள் தான். நம்மக்கிட்ட மன வலிமை இருக்குது, மற்ற எல்லாமே தன்னால் வந்து சேரும் அப்படிங்கிறதுல ஆரம்பித்து அதை இன்னைக்கு நாங்கள் உணர்ந்துருக்கோம். ஸோ ஒரு விஷயத்தை செய்யணுங்கிற மனத்தின்மை இருந்தால் மீதியெல்லாம் வில் ஃபாலோ இன்டு த பிளேஸ். ஓகே, உங்க உணவகம் பேர் திருக்குறள் உணவகம். அப்படி. ஓ, பேரே நல்லா இருக்கு. இந்த குறள் வந்து பர்சனலாக வந்து க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா வந்து பார்க்க நம்ம சின்ன பையன் மாதிரி இருப்பேன், 22 வயசானாலும் அந்த மாதிரி சின்ன பையனால முடியாதுன்னு அந்த மாதிரி சில பேர் நினைக்கும் போது, உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்துன்ட்டு அது அந்த சொல்லிட்டு வந்து உருள்கின்ற பெரிய தேர்னு அவ்வளோ பெருசாக வந்து சொல்லிட்டு கடைசியில் அந்த அச்சாணிக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிற மாதிரி இந்த குறள் இருக்கும். அது பிடிக்கும். இன்னொன்று நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணுற ஒரு குறள்ன்றது வந்து, இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும். ஸோ அதனால் வந்து நான் எப்பயுமே ஐ எம் ஓப்பன் ஃபார் கிரிட்டிசிசம். யாராக இருந்தாலும் என்கிட்ட குறைகளை தான் வந்து நான் எதிர்பார்க்கறேன் தவிர நிறைகளை சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க. இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும். 647வது குறள் இருக்கு சார். அதாவது என்னன்னா, ஒருத்தன் பேசும்போது ஃபாலோ பண்றாரு. 647வது குறள் சொல்லிருங்க அவரை. சொல்லல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வல்லல் யாருக்கும் அரிது. அது என்னன்னா வந்து, நான் ஒருத்தர் பேசும்போது அப்படியே பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த பேச்சு. இப்போ நீங்கள் பேசுகிறீங்கன்னா அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்கணும் ஒருத்தன் பேசும்போது. அதேமாதிரி அவனுக்கு அந்த லேசினஸே இருக்கக்கூடாது, சோர்வே இருக்கக்கூடாது, ரொம்ப ஆக்டிவாக இருப்பணும். அதே மாதிரி அதுக்கு அடுத்து வந்து அவன் வந்து ஃபியர்லெஸ்ஸாக இருப்பான். ஸோ இந்த மாதிரி இருக்கவனை வந்து உலகத்தில் யாராலுமே அவனை கான்குவர் பண்ண முடியாது. அதே உங்களுக்கு பிடித்த அதான் இந்த மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு ஹீரோயிசம் மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஆமாம், அது அப்படி ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. இன்னொன்று 394 இருக்கு. உவப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். இந்த லேர்னட் பீப்புளை பற்றி அதில் சொல்கிறாங்க. இந்த லேர்னட் பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க பேசும்போது எல்லாரும் அவங்க அப்படியே கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்க பிரியும் போது எப்படா இவங்களை திரும்ப பார்க்க போகிறோம். ஆனால் நம்ம லைஃப்பில் நம்ம மீட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பிரில்லியண்டான ஒரு இன்டெலெக்சுவலான ஒருத்தரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சு பேசணும்னா, ஐயோ இவரை விட்டுட்டு போகிறோமே, இவரோட திரும்ப எப்போ பேச போகிறோம் அப்படின்னு. ஆனால் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா, நீங்கள் அந்த வழக்கமாக சொல்லப்படக்கூடிய மனப்பாட திருக்குறளை தாண்டி நிறைய குறளை கவனித்து படிச்சிருக்கீங்க. அழகு. வேற ரொம்ப பிடிச்ச நீங்கள் ஃபாலோ பண்ணுற மனதுக்கு நெருக்கமான ஒரு திருக்குறள் அது? எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு குறள், நான் உண்மையிலேயே ஃபாலோ பண்ணுற ஒரு குறள், என்னை மாற்றிய ஒரு குறள்னு சொல்லலாம். சினத்தை பொருளின்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கைப்பிழையாதற்று. இதை வந்துட்டு என்னோட அறையில் 3 சுவத்துலேயும் நான் எழுதி வச்சு தினமும் அதை பார்த்துட்டு இருந்த ஒரு திருக்குறள். ஏன்னா ரொம்ப ஒரு கோபப்படுற ஒரு மனிதனாக தான் இருந்தேன். அதை மாற்றுறதுக்காகவே நான் தினமும் இந்த திருக்குறளை படித்தேன்.
இந்த குறள் வந்து வாழ்க்கையில் பர்சனல் வேலை எல்லாத்துலேயுமே நான் பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து நிறைய டைமில் நான் வேலை செய்யறதுனா கூட செஞ்சிருவேன். ஆனால் ஒருத்தங்க கிட்ட கேட்டு ஒரு வேலையை செஞ்சு வாங்கிக்கிறது நிறைய நேரம் நான் சரியாக செய்யலையோ அப்படின்னு தோணும். அப்போ வந்து இந்த குறளை நான் ரொம்ப என்னோட ஒர்க் டெஸ்கில் கூட நான் அதை ஒட்டி வச்சிருப்பேன். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல், சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல், சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. உலகத்தின் ஆகச்சிறந்த நூல்களில், தமிழின் மிகச்சிறந்த நூல்களில் ஒன்றான திருக்குறள் அப்படிங்கிற ஒரு நூலை பற்றி, அதனுடைய அழகியல், அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள், அது இன்றைய இளைஞர்கள் எப்படி பார்க்கிறார்கள் அப்படின்னு பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப மறக்க முடியாத என்ன, தின்ன வகுத்தை முன்னாடி வச்சுட்டு பொய் சொல்லக்கூடாதும்பாங்க. எனக்கு பிடிச்ச குறள், நான் இருளக்குறிச்சி பள்ளிக்கூடத்தில் மத்தியான சோறு திங்கும்போது படிக்கிற குறள் தான். சோறு போட்டிருப்பாங்க, அந்த சோத்தை திங்கிறதுக்கு கூட விட மாட்டான். அதுக்குள்ளே பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதோல் நூல் ஒரு தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. இன்னைக்கெல்லாம் சோத்தை பார்க்கும்போதெல்லாம் அந்த குறள் தான் எனக்கு ஞாபகம் வரும். ஒரு பெரிய சோறு, அந்த பசியோட குத்தம், அதை சொல்கிறதுக்கு கூட சரியா கட்ட 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 கட்டன்னு அடிச்சுட்டு போகிற மாதிரி அந்த குறள் ரொம்ப பிடிக்கும். அடுத்தது, தொடிப்புழுதி கக்ஸா உனக்கின் பிடித்து எருவும் வேண்டாது சாலப்படும்னு ஒரு குறள் இருக்குது. பொதுவாக அந்த பஞ்சாயத்து ஆரம் பேசலாம், பொருள் பேசலாம், அந்த கோழி பிடிக்கிற கவிதையில் காமத்துப்பால் கூட யார் வேணாலும் பேசலாம். ஆனால் ஒரு விவசாயியா, அதுவும் சாதாரண விவசாயியில் களத்தில் கொல்லியில் இறங்கி ஏறு ஓட்டுற விவசாயியால் மட்டுமே உணரக்கூடிய வரிகள் இது. அதாவது ஒரு பழமாக இருக்கிற மண் கால் பழமாகிற வரைக்கும் திரும்ப திரும்ப உழுது. நீ கொல்லையை வச்சிருந்தா எருவே போட வேணாம். எப்படி இருப்பேன் அது எதுக்கு சொல்கிறான்னா, இந்த கோரை அருவம்பில்லு இதெல்லாம் ஓட்ட ஓட்ட தான் காயும். இந்த புருட்டுண்ணியா இலை சுருட்டு புழு இதெல்லாம் கிடக்கிறது ஓட்ட ஓட்ட மேலே கொல்லியில் வந்து விழும்போது ஏதாவது மைனாகினா ராவணாத்தி யூனாத்தி வந்து கொத்திட்டு போவோம். இப்படி ஒரு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்த ஆள் விவசாயியாக தான் இருந்திருக்கணும். இதெல்லாம் வேற அந்த அளவுக்கு நான் ஏறு ஓட்டால் முந்திரியில் கொட்ட பொறுக்கிறேன். முந்திரிக்கு நீ ஏறுவே போட வேணாம், ஏறு மட்டும் ஓட்டிகிட்டு இருந்தாலே போதும். அவ்வளவு தொடிப்புழுதி ஹக்ஸா உனக்கின் பிடித்து எருவும் வேண்டாது சாலப்படும் அப்படின்னு சொன்னது ஏறு ஓட்டுற விவசாய உணர்ந்து சொல்கிற இந்த வரிகள் எனக்கு ரொம்ப, நம்ம விவசாயியாக இருக்கிறதால மனம் வந்து ரொம்ப மகிழ்வு தரக்கூடிய விஷயமா இருக்கிறது அந்த திருக்குறள். சேந்திரநாதன் ரொம்ப பிடித்த குறள். ஊன் உடை எச்சம் உயிர்க்கெல்லாம் பொது, நானுடைமை மாந்தர் சிறப்பு. கரெக்டாக அந்த குறள்? உயிர்க்கெல்லாம் வேறல்ல. உயிர்க்கெல்லாம் வேறல்ல, அதாவது வந்து சாப்பிட்றது, ட்ரெஸ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான எல்லா விஷயம் வந்து எல்லா உயிருக்கும் இருக்குது, எல்லா உயிரும் செய்யுது. அப்போ மனுஷனுக்கு என்னையா சிறப்பு? மற்ற உயிருக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? ஒரே ஒரு வித்தியாசம் தான், நானுடைமை மாந்தர் சிறப்பு. தப்பு பண்ணிட்டா கொஞ்சம் தலை குனியணும். இது ஒன்றுதான் மற்ற விலங்குகளிலிருந்து மனுஷனை பிரிக்கக்கூடிய ஒரு நானுடைமை மாந்தர் சிறப்பு. தவறு செஞ்சா நீ குறுகணும், தலை குறுகணும், கொஞ்சம் தலை குறுகணும். அந்த ஒரு விஷயம், அந்த ரிமோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், தப்பு பண்ணிட்டோமே அந்த பழி வேண்டாம், நம்ம வந்து மறுபடியும் அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம், சொந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பொது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அது ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம், நான் ரொம்ப இளம் வயதிலிருந்தே எனக்கு கொஞ்சம் அரசியல் ஈர்ப்பு இருந்ததுனால மீண்டும் மீண்டும் என் மனசில் தோன்றக்கூடிய ஒரு திருக்குறள், இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக்க இவ்வுலகேற்றியான். இந்த மாதிரி ஒரு சாபத்தை எந்த புலவனும் கடவுளை பார்த்து கொடுத்ததா எனக்கு தெரியல. பிச்சை எடுத்து தான் வாழணும்னு ஒரு நிலைமை, நீ சுத்தி அலைஞ்சு திரிஞ்சு கெட்டு போன்னு கடவுளை பார்த்து சொல்றாரு. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின், பிச்சை எடுத்து தான் உயிர் வாழ்தல் வேண்டின், அப்படி ஒரு நிலைமை இருந்தால் பறந்து கெடுக, இந்த உலகத்தை உருவாக்கியவன் கெட்டு அலையட்டுன்னு சொல்றாருங்களே. தோழர் சொன்னதில் ஒரு சின்ன மாற்று கருத்து, இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியேற்றியான் என்று கடவுளுக்கு அவன் சாபம் தந்தான் என்று தான் மொழிபெயர்த்திருக்கின்றோம். நீங்கள் 1000 ஆண்டுக்கு பிறகு உரை எழுதப்பட்ட ஒரு நூல் திருக்குறள். பரிமேலழகர் எழுதும் பொழுது 1000 ஆண்டு கடந்து விட்டது. உலக இயற்றியான், இயற்றுதல் என்பது சட்டம் இயற்றுதல். இப்படிப்பட்ட இறந்து வாழும் நிலை ஏற்படுவதற்கான வகையிலே ஆட்சி செய்பவன் அவ்வாறு அலையட்டும் என்று அரசனுக்கிட்ட சாபமாக அதை நான் பார்க்கிறேன். நான் இன்றைக்கு எனக்கு மிகவும் பிடித்த குறள் என்று கேட்டால், வாழ்க்கையை ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு குறள் வழி நடத்தும். பிற்காலத்தில் இப்பொழுது இந்த நடுமை வயதில், இளமையின் வயதிலே வழிநடத்தக்கூடிய ஒரு வரி என்று சொன்னால், வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மன்னித்து விடுங்கள் என்று சொல்கிறார்கள். அது நடக்கின்ற ஒன்றா? எல்லாரும் எல்லாரையும் அவ்வளவு எளிதாக மன்னித்து விட முடியுமா என்று சொன்னால், மன்னிப்பதற்கான வழியை சொல்லி தருகின்றார். கொன்றன்ன இன்னா செய்யணும். உன்னை கொலை செய்கிற மாதிரி ஒரு தீமையை அவன் செய்திருந்தாலும் கொன்றன்ன இன்னா செய்யணும், அவர் செய்த நன்று ஒன்று உள்ள கெடும். அவன் நல்லது ஒண்ணு நினைச்சுப்பார்.
இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோளாதவர். இதுவரைக்கும் எழுதப்பட்ட நூல்கள் அனைத்துமே சொல்ல விரும்புவது இந்த குறள் கூறும் கருத்துக்கள் தான். ஒரு மனிதன் இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அவன் அருளுடையவனாக, அறிவுடையவனாக, வலிவுடையவனாக, திறம் உடையவனாக இருப்பதற்கு என்ன காரணம்? ஏதோ ஒன்றோடு அவன் இருக்கிறான். செல்வமுடையவனாக அவனிடம் இருக்கிறது. இலர் பலராக, இல்லாதவங்க பலராக இருக்கிறாங்க, இருக்கிறவங்க சிலராக இருக்கிறாங்க. ஏதோ ஒன்று, எந்த ஒன்றுமே. அதற்கு என்ன காரணம்? அதற்கு பதில் சொல்றார் வள்ளுவர். இந்த காரணத்தை நோக்கித்தான் உலகில் உள்ள எல்லா நூல்களும் எழுதப்பட்டிருக்கின்றன. இந்த ஒரே ஒரு குறள் தான் காரணம். இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர். நோற்பார் சிலர் சில பேருடைய செயலை நோன்பு போல் எடுத்துக்கொண்டு நோர்க்கின்றவர்கள் சிலர், பலர் நோளாதவர். பலர் அப்படி செய்வதே இல்லை. பலர் வெறுமனே இருக்கிறார்கள், முயல்வதில்லை, எதையும் நோற்பதில்லை. இதுதான் வள்ளுவரனுடைய சிறப்பு. இந்த கருத்து தான் உலகத்தினுடைய எல்லா நூல்களுமே இந்த கருத்தை நோக்கித்தான் நகர்கிறது. ஓகே, இந்த குறளை திரும்ப சொல்லுங்களேன், ரொம்ப நல்லா. இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோளாதவர். இது என்னுடைய மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு வரி. கண்ணோட்டம் என்னும் கழிப்பெரும் காரிகை உண்மையான் உண்டு உலகு. கண்ணோட்டம்னா நான் அதை கம்பேஷன்னு மொழிபெயர்ப்பேன். அந்த கண்ணோட்டம் அதை ஒரு அழகான காரிகையை, அழகான பெண்ணாக பார்க்கிறார். கண்ணோட்டம் என்னும் கழிப்பெரும் காரிகை உண்மையான் உண்டு உலகு. அதனால தான் இந்த உலகமே இருக்கிறது. அந்த கண்ணோட்டம் இருப்பதால் தான் உலகம் இயங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே தொடர்ந்து சொல்கிறார். ஆனால் கண்ணோட்டம் இருந்தால் மட்டும் போதுமா? உன்னை இழிச்சவாயினாக இருக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கும் தொடர்ந்து சொல்கிறார். கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து இவ்வுலகு. கண்ணோட்டம் இருந்தால் மட்டும் பத்தாது, ஆனால் நம்ம எடுத்துக்கொண்ட செயலையும் அந்த கண்ணோட்டத்தோடு சேர்ந்து செய்து முடிக்க வேண்டும். அப்போ தான் உலகம் உரிமையாகிறது அப்படின்னு காந்தியை கிளாசிக் எக்ஸாம்பிளாக நம்ம அதற்கு பார்க்கலாம். நகுதற் பொருட்டல்ல நட்டல் மிகுதிகான் மேல் சென்று இடித்தற் பொருட்டு. ஒரு நல்ல நண்பன் என்பவன் முகமளவில் சிரித்துவிட்டு செல்பவன் அல்ல. அவன் மிகுதிகான் மேல் அதையும் தாண்டி இடித்து உரைக்கணும். தப்புன்னு சொல்லணும். ஆமா. ஆனா இன்றைய இந்த மாடர்ன் ஃப்ரெண்ட்ஷிப், யாரை எடுத்தாலும் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு அலுவலகத்தில் ஒன்றா வேலை பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட முடியாது. தெரிஞ்சவங்களாக தான் இருக்க முடியும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுங்கிறது அதனால தான் நட்புக்கு கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட குறள் இருக்குது. நட்பு இருக்குது, கூடா நட்பு இருக்குது, நட்பாராய்தல் இருக்குது, 10 இருக்குது. 50 குறள் ரொம்ப 50 குறள் நட்புக்கு இருக்குது. பார்த்துக்குங்க. அப்போ பார்த்துங்க நட்பு எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு. வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். நான் இது அடிக்கடி நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா பெரிய ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்கோம். எது ரைட் எது உண்மை, ஆர்குமெண்ட் போயிட்டே இதோடைய முடிவு தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நான் இந்த குறளை தான் எல்லா ஆர்குமெண்ட்டுமே நான் மனசுக்குள்ளே முடிச்சுப்பேன். எது நல்லது எது உண்மை அப்படின்னா, யாருக்குமே தீமை இல்லாத ஒரு கருத்து இருக்குன்னா அதுதான் உண்மை அப்படின்றது. இந்த குறளை தாண்டி எவனாவது இந்த உலகத்தில் ஒன்று டிஃபைன் பண்ணிட முடியுமான்னு தெரியவே இல்லை. வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல். பெரிய ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்துக்கு நான் இதுதான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய ஆர்கியூமெண்ட்டில் யாருக்காவது தீமை நடக்கும் அப்படின்னா அந்த ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. அறத்தினால் வருவது மட்டும்தான் இன்பம். மற்ற எந்த குறுக்கு வழியில் உங்களுக்கு சேர்கிற எந்த புகழுமே நிலைப்பது கிடையாது. அது புகழே இல்லை. மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. மனசு என்ன நினைக்குதோ அதான் வாய் பேசும், வாய் என்ன பேசுதோ அதான் செயல் செய்யும். அதனால் மனசுக்குள்ளே சுத்தமாக இருக்கிறதா உண்மையான அறம். நம்மளால் அதை கற்பனையே பண்ணவே முடியாது. உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. ஒரு நண்பனுக்கு ஒரு தேவை, ஒரு பிரச்சனை அப்படின்னா அவனுக்கு உதவி செய்யறத பற்றி வள்ளுவர் சொல்லும்போது அந்த கால இடைவெளியை யோசிச்சோம்னா, தன்னுடைய ஆடை நழுவும் போது அதை பிடிப்பதற்கு ஓடுகின்ற கை, நீங்க அது எத்தனை கனம் அதாவது நழுவி விழுகின்ற ஆடையை பிடிக்க ஓடுகின்ற கை போன்று ஒரு நண்பனுக்கு உதவி செய்ய
போகணும் அப்படின்னு சொல்றத வந்து எவ்வளோ ரசனையா வந்து அவர் சொல்லியிருக்காரு அப்படின்றது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அழகான ஒரு விஷயம். அது ஒரு பெண் அதனுடைய வேகத்தை அழகா சொல்ல நிச்சயமா முடியும். வந்து அதை வந்து சொல்ல முடியும். அப்புறம் வந்து கண்மணி பேசும்போது வந்து சொன்னார், திருவள்ளுவர் வந்து நிச்சயமா வந்து விவசாயியாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. திருவள்ளுவருடைய ப்ளஸ்ஸே இதுதான் நினைக்கிறேன். யார் வாசிக்கிறாங்களோ அந்த துறையினுடைய நிபுணத்துவம் பெற்ற ஒரு ஆளா தெரியறதா வந்து இப்போ வந்து என்ன வந்து கேட்டால் நான் ஒரு கவிஞராக சொல்லலாம். ஆறுமுக தமிழன் சாரை கேட்டால் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய தத்துவவாதி திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒவ்வொருவருக்குமே வாசிக்கின்றவர்களுக்கு ஏற்றாற் போல் வந்து அவ்வளவு பொருள் புரிந்த ஒரு நூலை வந்து கொடுத்திருக்கிறாரு. அதுவும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னும் போது மிக ஆச்சரியமான விஷயம். ஆறுமுக தமிழ் பொதுவில் அடிப்படையில் அந்த கொல்லாமைங்கிறது தொடர்ந்து எனக்கு இல்லச்சூழலில் வலியுறுத்தப்பட்டுக்கிட்டே வந்துச்சு. என் தகப்பனார் சொல்வா ஒரு குறளை சொல்லி, ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றும் அதன் பின்சார பொய்யாமை நன்று அப்படிங்கிற குறள். ரொம்ப சின்ன பிள்ளையிலேயே உள்ளுக்குள்ளே வந்து விழுந்துட்ட குறள். கொல்லாமை ரொம்ப சிறந்தது. அப்புறம் அந்த கொல்லாமையை காப்பாற்றுவதற்கும் கொல்லாமை கடைப்பிடிப்பதற்கும் தோதாக அதனுடைய பின் சார்ந்து வருகிற மற்றொரு அறமாக பொய்யாமை என்கிற அறம். அதனால் கொல்லாமையும் பொய்யாமையும் இருந்துச்சுன்னா போதுமானது. நீ வேறு எதுவும் அறம்னு தனியாக எதுவும் செய்ய வேண்டாம். எதையும் கொல்லாத, அப்புறம் புழுகாத, இது ரெண்டையும் வச்சுருந்தீங்கன்னா போதுமானது அப்படின்னு ஒரு சாராம்சமாக வடித்து சொன்னார் அப்படின்னு சொல்லுவாள். அதனால் இந்த குறள் ரொம்ப ஆரம்பத்திலிருந்து அப்படியே உள்ளுக்குள்ளேயே விழுந்து கிடந்ததுனால கொல்றதில்லை, உண்பதற்காகவும் கொல்லுவதில்லை, உடுத்துவதற்காகவும் கொல்லுவதில்லை. பொய்யாமைங்கிறத என்ன முழுசாக செய்ய முடியலை, அப்பப்போ புழுக வேண்டியதாக இருக்குது. அதனால் அதையும் தாண்டணும். குறைஞ்சபட்சம் இது ஒன்றும் இல்லையாவது அந்த வேலையை செஞ்சு பார்ப்போம்னு முயன்றுக்கிட்டு இருக்கேன். ஆகையினால் அது சாத்தியப்படுமாங்கிறது சாத்தியப்படுத்திடணும். அதை சாத்தியப்படாத ஒரு காரியத்தை பேசிக்கிட்டே இருக்கிறதுல புண்ணியம் இல்லை. ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றும் அதன் பின்சார பொய்யாமை நன்று அப்படிங்கிற குறள். பேசுவோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல், சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல், சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. அறத்தின் கூர்மையை நம்முடைய திருக்குறள் எவ்வளவு நுட்பமாக சொல்லி இருக்கிறதாக நினைக்கிறீர்கள்? அந்த அறத்தை வந்து ஒரே குறளை டிஃபைன் பண்ண வந்த வள்ளுவர் வந்து அழுக்காருங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறார். அடுத்து அழுக்கார அவாவைகளி இன்னாச்சொல் நான்றும் இழுக்கா என்ற தரம்ங்கிறார். அழுக்காருங்கிற வேர்டே ரொம்ப ஒரு அழகான வேர்டுன்னு நினைக்கிறேன். பொறாமையை வந்து நம்ம பொறாமன்னு எழுதிருக்கலாம், அப்படி எழுதாம அழுக்காரு. இந்த ஆறு போகிற இடத்தையெல்லாம் எது அழுக்காக்கிட்டு போகுதோ அதுதான் அழுக்காரு. பொறாமை அப்படிதான், அதுதான் வள்ளுவர் சரியாக சொல்கிறார். நீ எங்கெங்கெல்லாம் இந்த யார் மேலாம் நீ பொறாமப்படுறோ, எங்கெங்கெல்லாம் உனக்கு சிந்தனை பாயுதோ, உன்னோட செயல் பாயுதோ, அது எல்லாத்தையும் அழுக்காக்குற ஒரு செயலை செய்கிறது அழுக்காரு. இது ஆசை, கோபம், இந்த இன்னா சொல், இந்த கடுமையான சொல் பேசுறது, இது நாளை நீ ஒழிச்சிட்டா அதுதான்டா எத்திக்ஸ் அப்படின்னு சிம்பிளா ஒரே குறள்ல முடிச்சிட்டேன். அழுக்காறு, அவா, வெகுளி, கோவப்படுறது, இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா ஏன்றது அறம். நான் பார்த்த வரைக்கும் நிறைய அறத்தை பத்தி பேசுற நூல்கள் வந்து சில தந்திரங்களையும் பயன்படுத்துறத பத்தியும் தான் நம்ம பேசிக்கிட்டே வந்திருக்கோம். எவ்வளோ அறத்தை பத்தி பேசின நூல்கள் எல்லாமே அதையும் பேசிட்டு தான் இருந்திருக்காங்க. அப்போ இதை வந்து நான் ஒரு ஒப்பீடாக கூட பார்க்குறேன். நம்ம நிறைய அறிஞர்கள், உலக அறிஞர்களை பார்த்தா கன்ஃபியூஷியஸ் ஒரு கருத்து சொல்லியிருப்பார். உன்னை பெத்த அம்மா பசியோட இருக்கா அப்படின்னா அவளுக்கு திருடியாவது நீ சோறு போடு அப்படின்னு ஒரு கோட்டு உண்டு கன்ஃபியூஷியஸோட கோட்டில். ஆனால் எந்த அளவுக்கு அந்த இடத்துல கூட வந்து அறத்தை வழுவாமல் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்காருன்னு பார்த்தா அவர் அறத்திற்கு கொடுத்துருக்கிற அந்த இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு புரியும். எவ்வளோ அம்மா அப்பாவை பற்றியும் மக்கட்பேரை பற்றியும் பேசின திருவள்ளுவர் அந்த இடத்துல என்ன சொல்கிறார்? ஈன்றாள் பசி காண்பாள் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை அப்படின்னா. இதுல ஒவ்வொரு வார்த்தைக்குமான இதை வந்து நான் ரொம்ப யோசிப்பேன். ஏன்னா ஈன்றவளுடைய பெருமையை சொன்னவர் தான் திருவள்ளுவர், பசியோட கொடுமையை சொன்னவர் தான் திருவள்ளுவர். இங்க ஏற்கனவே நம்ம எவ்வளவு பசி எவ்வளவு கொடுமையானது, நேத்து வந்த பசி இன்னைக்கு வருமானலாம் பேசுறோம். ஈன்றாள் பசி காண்பாளாயினும், அப்ப ஈன்றாளுக்கு கொடுத்த வேல்யூ கொடுத்த திருவள்ளுவர், பசிக்கு அந்த கொடுமையை பேசிய திருவள்ளுவர், அறத்தை பத்தி சொல்லும் போது அதனுடைய முக்கியத்துவத்தை இந்த முன்னாடி பின்னாடி இருக்கிற விஷயங்களை எல்லாம் வச்சு நம்ம இன்டர்பிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியுது. ஈன்றாள் பசி காண்பாளாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. அறத்தின் கூர்மையை திருக்குறள் எவ்வளவு அழகாக பேசுகிறது வள்ளுவம். இன்னா எனத் தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறன்கண் செயல். நமக்கு எது தப்புன்னு தெரியுதோ அதை வந்து நம்ம மற்றவங்களுக்கு செய்ய வேண்டாம். இதுதான் எல்லா மதங்களும் சுற்றி வந்து நிற்கிற புள்ளி வந்து அதுதான். அங்கே தான் வந்து எல்லா மதங்களுமே இணைகின்றன. கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு மழை மாதிரி. இன்னும் இது இந்த மழைக்கு வந்து என்ன கைமாறு நம்ம செய்து விட முடியும்? அது மாதிரி தான் எந்த கைமாறையும் எதிர்பார்க்காமல் ஒரு கடமையை செய்கிறவன், உதவியை செய்கிறவன் வந்து அந்த மழை மாதிரியானவன் அப்படின்ட்டு அங்க ஒரு உன்னதமான ஒரு அறத்தை வைக்கிறார்.
அப்புறம் இறுதியா அதாவது மழைக்கு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம மழைக்கு எதுவுமே எவ்வளவு நம்ம பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான். என்னதான் இருந்தாலும் மழைக்கெல்லாம் நன்றி செலுத்தி கைமாறலாம் செஞ்சிடவே செய்ய முடியாது. முடியாது. Okay. ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு அறங்கள் இருந்தாலும் அந்த அறநெறிகள் மாறினாலும் எல்லா சமூகத்துக்கும் எல்லா மதங்களுக்கும் பின்னாடி இருக்கிற அந்த மெய்க்கூறு அப்படிங்கிறது அந்த அன்பு தான். அதனால தான் அந்த திருவள்ளுவர் அதை இன்னும் அழுத்தமாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறேன். அன்பின் வழியது உயர்நிலை, உயிர்நிலை அக்திலாருக்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அது உடம்பே கிடையாது. உனக்கு உன்னுடைய தோல் மேலே ஒரு தோல் போர்த்தன ஒரு அமைப்பு தான் அதுவே தவிர அந்த 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 ஃபிசிக்கல் இதுக்குள்ள அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா நீ மனுஷனே இல்லை. அன்பு தான் இருக்கிற அறத்திலேயே உயர்நிலை அப்படின்னு சொல்ற அந்த இடம் தான் அறத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அறம், அறத்தின் கூர்மை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. இல்வாழ்க்கையினுக்கு அறம் வந்து பயன், அவன் வந்து காண்கின்ற பயன், அவனுடைய விளைச்சல். துறவும் ஒரு அறம். அவன் என்ன செய்யறது? எல்லாரும் துறந்து விட முடியுமா? எல்லாரும் துறவு வாழ்க்கை மேற்கொள்ள இயலுமா? இதற்கும் திருவள்ளுவர் பதில் சொல்கிறார். யாதெனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். ஒன்றுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப குழப்பமா இருக்கு. ஆமா, இதற்கான பதில சொல்றேன் பாருங்க. துறவு அப்படிங்கிறது எல்லா வகையான ஆசையையும் துறப்பது, எதன் மீதான பற்றையும் துறப்பது. அதற்காக உயிராசையை துறந்து விட முடியுமா? துறக்கவே முடியாது. உயிரோடு இருத்தல் என்பது இயல்பான ஒரு ஆசை, அது ஒரு இயற்கை. நீங்கள் அவற்றோடு தான் இருந்தாகணும், உயிரோடு இருக்கணும். அப்போ உணவின் மீதான ஆசை உயிரோடு இருப்பதற்கு ஏதோ ஒரு வகையில் தூண்டுகோள். உணவின் மீது நீங்கள் பற்றோடு இருப்பீங்க, அல்லது உணவின் மீது ஒரு பசியோடும் அந்த ருசியின் மீது உங்களுக்கு ஒரு ஈர்ப்போடும் நீங்கள் இருப்பீங்க. அந்த உணவின் மூலம் நீங்கள் அடைவது உயிருக்கு வேண்டிய ஊட்டமன்றி ஒரு ருசியாக இருந்து விடுமானால், உயிர் வாழ்வதற்கான தேவையை பூர்த்தி செய்வதாக அந்த உணவு இல்லாமல் ருசியாக இருக்குமானால், அது ஒரு சுவையாக இருந்து விடுமானால், நீங்கள் இனிப்பினுடைய சுவையில் நீங்கள் பற்றுடையவர்களாக இருப்பீர்களானால் உங்களுக்கு துன்பம் வந்து எது தரும்? அந்த உணவு ஒருபோதும் தராது. அந்த உணவின் மீது நீங்கள் சுவையின் மீது நீங்கள் பற்று கொண்டிருந்தீர்களே, அதன் மீது பைத்தியமாக இருந்தீர்களே, அதுதான் உங்களுக்கு எல்லா துன்பத்தையும் தந்தது. அதனால்தான் யாதெனின் ஒரு உணவின் மீது, யாதெனின் அந்த உணவு தருகின்ற சுவையின் மீது, நீங்கியான் நீங்கி விடுபவர், அந்த உணவிலிருந்து நீங்கணும் இயலாது. ஆனால் அந்த உணவு தருகின்ற சுவையிலிருந்து நீங்கணும் எந்த நோதலும் இளன். அந்த உணவு தரும் சுவையினால் எந்த நோதலும் இளன். அதில் இருங்கள், அதிலிருந்து விடுபடுங்கள் அப்படின்னு சொல்றார். அதே போல எல்லா இடத்துலயும் அறம் போதிக்கல வள்ளுவர். அறத்தை வந்து இவ்வளவு தூரம் வலியுறுத்தி போதிக்கிற வள்ளுவர் வந்து ஒரு இடத்துல அறத்தை பத்தி பேசாத நீ அப்படின்னு சொல்றார். அறத்தாறு இதுவனல் வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றார். அறத்தாறு இதுவனல் வேண்டா, அறம் என்பது அறம் செல்லும் வழி, அறம் பயின்று நிற்கும் வழி இதுன்னு நீங்க சொல்லாதீங்க. சிவிகை பொறுத்தானோடு, பல்லக்க தூக்கிட்டு போறவங்களோடு பல்லக்கில் போகிறவன் மத்தியில் போய் நீங்கள் அறம்ங்கிறது இதுதாங்க அப்படின்னு நீங்க போதிச்சுக்கிட்டு இருக்காதீங்கன்னு சொல்றாரு. அங்க சொல்லாதரா? அந்த இடத்துல வந்து சிவிகையில் செல்கின்றவன் அதிகார மமதையோடு செல்வான், சிவிகையை சுமந்து செல்கின்றவன் தோல்வழியோடு செல்வான். அங்கு நீ அவனுடைய அதிகார மமதையின் மீது நீ ஏதேனும் ஒரு கல்லெறி அல்லது இவனுக்கு தோள் கொடு. இங்கே நீ பங்காற்ற வேண்டுமே அன்றி செயலாற்ற அறம் பேசிட்டு அங்கே நீங்க போதிக்கிறவனாக இருக்கவே கூடாது. நவீன இந்தியாவுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு கருத்து. எக்ஸலன்ட். நீ ஆட்டோ டிரைவர்கிட்ட போயிட்டு அறம் பேசுவோம், நீ தான் ஒழுக்கமா இருக்கணும், நீ ஏன் மீட்டருக்கு மேல காசு வாங்குறேன்னு நம்ம பிளாக்ல வீடு வாங்கிக்குவோம். ஓகே. ஜியு போப் வந்து திருக்குறளை மொழிபெயர்த்த பிறகு அது மேலை நாடுகளுக்கு போச்சு. 1908 லியோ டால்ஸ்டாய் வந்து எ லெட்டர் டு எ ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தை எழுதுறார். இங்கே வந்து தாரக்நாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு அவர் கடிதம் எழுதுறார். அந்த கடிதத்தில் வந்து எந்த பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக போராடக்கூடிய இந்தியா என்ன மாதிரியான வழிமுறை எடுக்கணும், என்ன மாதிரியான வியூகத்தை வகுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த கட்டுரையினுடைய சாராம்சம், கடிதத்துடைய சாராம்சம். அந்த கடிதத்தை வந்து அப்போது தென்னாப்பிரிக்காவில் இருந்த மகாத்மா காந்தி அவரும் அதை பார்க்குறார். இங்கே வந்து ஃப்ரீ இந்துஸ்தான் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் அந்த தாரக்நாத் தாஸுக்கு வந்த அந்த கடிதம், டால்ஸ்டாய் எழுதின கடிதம் வந்து பிரசுரமாக இருந்தது. அப்போ வந்து டால்ஸ்டாய்க்கு வந்து காந்தி வந்து கடிதம் எழுதுகிறார். இதை நான் வந்து இந்தியன் ஒப்பீனியன் ஒரு பத்திரிகை தென்னாப்பிரிக்காவில் நடத்திட்டு இருக்கிறேன், இந்த பத்திரிகையில் இதை நான் வந்து பிரசுரம் பண்ணணும்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டு அதை வாங்கி போடுறார். அதில் சில திருக்குறளும் இருக்குது. ஒரு 5 திருக்குறளை வந்து அவர் எடுத்து அதில் போட்டிருக்கிறார். அதாவது வந்து இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல், இந்த மாதிரியான அந்த இன்னா செய்யாமை என்ற அதிகாரத்தில் வரக்கூடிய 5 குறள்கள் மட்டும் எடுத்து அவர் ஒரு கோட் தான் பண்ணுறார். அவர் ஒன்றும் அதை பற்றி விளக்கெல்லாம் எழுதலை, ஒரு மேற்கோளாக வந்து போடுறார். அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் நான் அப்புறம் வரேன், அதனுடைய விளைவு மட்டும் நான் பேசுகிறேன். இது வந்து காந்திக்கு மிகப்பெரிய அளவுக்கு வந்து தாக்கத்தை செலுத்துது. பிற்காலத்தில் வந்து ஒரு முறை சொல்கிறார் காந்தி,
நான் தமிழை படிக்கணும்னு நினைக்கிறேன், ஒரே ஒரு காரணம் தான், திருக்குறளை மூல மொழியில் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன், அதற்காக நான் தமிழை படிக்க விரும்பினேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அது அந்த மதம் வந்து இன்னி இதை செய்யாதே அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் பெரும்பாலும் வந்து கர்ம வினையின் அடிப்படையில் எந்த ஒரு இல்லை ஒரு பெரிய மனநிலையிலிருந்து ஒரு கடவுள் தான் பெருசாக எல்லாரையும் மன்னிக்க முடியும், கடவுளின் நெறியோடு இணங்கி நிற்கக்கூடிய ஒரு ஞானி எல்லாரையும் மன்னிக்க முடியும், சாதாரண மனிதன் மன்னிக்க முடியுமா? சாதாரண மனிதன் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது திருக்குறளில் தான் அந்த பேலன்ஸ்டான ஒரு அப்ரோச் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஆக அந்த 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 வரலாறில் வந்து நான் வயலண்ட் அகிம்சா முறை என்கின்ற முறையை வந்து காந்தி தென்னாப்பிரிக்காவில் உருவாக்கி கொண்டிருந்த நேரத்தில் இந்த கடிதமும் இந்த திருக்குறளும் அவர் மேலே மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு தாக்கத்தை செலுத்தியிருக்குன்னு சொன்னால் அந்த திருக்குறளுடைய ஒரு சமூக வரலாற்று தாக்கத்தை பற்றி நாம் வந்து யோசிக்க வேண்டியிருக்கு. ஆக திருவள்ளுவருடைய அறம் என்கிறது ஒரு ரிலேட்டிவான விஷயம். இவர் சொன்னார் இல்லைங்களா, அதாவது வந்து ஒரு இடத்துல வந்து அறத்தை பற்றி பேசாத, பல்லக்கு தூக்கிக்கிட்டு போகிறவங்கிட்ட அறத்தை பற்றி பேசாதங்கிற விஷயம் என்னவென்றால் எல்லாவற்றையும் சார்பாக வைத்து பார்க்க வேண்டுமே ஒழிய தனி முழுமையாக வைத்து பார்க்கக்கூடாது, ரிலேட்டிவாக பார்க்கணும், அப்சல்யூட்டாக பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் திருக்குறள். இது ஒரு மாடர்ன் சிந்தனை. நவீனத்துவம் இந்த உலகத்தில் வந்தபோது, அறிவியல் ரீதியான கருத்துக்கள் வந்தபோது நியூட்டனும் ஐன்ஸ்டீனும் தான் நம்மகிட்ட சொல்றாங்க எதுவுமே அப்சல்யூட் கிடையாது, எல்லாமே ரிலேட்டிவ் தான், ஒன்றை வச்சு தான் இன்னொன்றை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் திருவள்ளுவர் வந்து தன்னுடைய ஒட்டுமொத்த குறளையுமே ஒரு ரிலேட்டிவான சிந்தனை, ஒப்பிடு சார்ந்து, இதை சார்ந்து அது, அதை சார்ந்து அது அப்படிங்கிறதான் கொண்டு போயிருக்கிறாரே ஒழிய 2000 வருஷம் 3000 வருஷத்துக்கான நீதி அப்படின்னு அவர் எழுதலை. ஒன்று யோசிச்சு பாருங்க, அவர் தன்னுடைய நூலில் எந்த இடத்துலையும் இந்த நாட்டை பற்றியோ அந்த நாட்டின் பேரோ இல்லை மொழியின் பேரோ ஒரு ஆறின் பேரோ ஒரு மலையின் பேரோ எதுவுமே கிடையாது. அவர் எழுதும் போதே இதை வந்து பொதுமறையாக தான் எழுதியிருக்கிறார். ஆனால் 2000 வருஷத்துக்கு பிறகு இந்த உலகத்துக்கெல்லாம் மிக சிறந்த நூல்கள்னு பட்டியலில் வந்து போட்டு அதை வைக்கும்போது ஏன் நிறைய பேர் பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அதை முன்னால் வைக்கிறாங்கன்னா அவர் காலகட்டத்தில் இருந்த பல நூல்களோடு ஒப்பிடும்போது இதுதான் செக்குலராக இருந்திருக்கிறது. இதுதான் எந்த ஒரு இனத்தையும் எந்த ஒரு மதத்தையும் எந்த ஒரு வழிபாட்டு முறையும் சாராமல் எல்லாருக்குமானதாக இருந்திருக்கிறது. ஆளுமைகள், இளைஞர்கள், பொதுமக்கள் அனைவருமாக சேர்ந்து திருக்குறள் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல், சமூகத்தின் சாளரம், co-presented by Sunland, ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல், சமூகத்தின் சாளரம், co-presented by Sunland, ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. திருக்குறள் பற்றி ஆளுமைகள், பொதுமக்கள், மாணவர்கள், இளைஞர்கள்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பிடித்த திருக்குறள் என்ன, எதற்காக பிடித்திருக்கிறது, எந்த அளவுக்கு அவர்கள் அதை வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அரசியல் பற்றி, அரசியல் சம்பந்தப்பட்ட அந்த சித்தாந்தங்கள் பற்றி திருக்குறள் சொல்லி இருப்பதில் உங்களுக்கு பிடித்த விஷயம் எது? பெரியாருக்கு ரொம்ப பிடிச்ச குறள் இது. அரசியலுக்காக சொல்கிறேன். குடி செய்வார்க்கு இல்லை பருவம், மடி செய்து மானம் கருத கெடும் அப்படிங்கிறார். ஒரு விஷயத்தை செய்யணும், என்னுடைய குடி இந்த மக்களுக்காக நான் போராடணும்னு நினைக்கிறேன்னா உடனே இமிடியேட்டாக இறங்கி நான் செயல்பட்டுடணும். அப்படி செயல்படாமல் எனக்கு கெட்ட பேர் வருமோ, என் மானம் கெட்டு போயிருமோ, என்ன ஆகுமோ அப்படிலாம் நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கான குரல். இந்த குறளை அடிக்கடி பெரியார் சொல்லுவார். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. ஒரு அரசோட கடமை என்ன அப்படிங்கிறத ரொம்ப எளிமையா வந்து இயற்றணும், அதுக்கேற்ற மாதிரி ஈட்டணும், ஈட்டுனதை காக்கணும், காக்கிறத சரியா வகுத்து பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு அரசினுடைய கடமையை வந்து மிகச்சரியா சொல்லி இருக்கிறதா இந்த ஒரு குறள்ல நினைக்கிறேன். காட்சி கேளியன் கடுஞ்சொல்லேன் நல்லேனல் மீக்கூறு மன்னனன். இது வந்து நான் ஒரு 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 சமூகத்தினுடைய அரசு அப்படின்னு இல்லாமல் நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணும்போது ஒரு டீம் லீடர் அப்படின்னா அவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கும்போது நாங்கள் இந்த குறளை தான் எங்களுக்குள்ள விவாதம் பண்ணிக்கிறோம். அந்த லீடர் வந்து எல்லாரையும் எப்போவுமே அரட்டிக்கிட்டே வேலை வாங்குற ஒருத்தனா இல்லாமல் எல்லாத்துக்கும் ஈஸியாக அப்ரோச் பண்ணக்கூடிய ஒருத்தனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு சின்ன குழுக்களுக்குள்ள ஒரு தலைவனாக இருக்கணும் கூட இது ரொம்ப ஒரு க்ளோஸாக இருக்கிற குறள் அப்படின்னு சொல்லி நாங்கள் பரிச்சயம் பண்ண ஒரு விஷயம். இன்றைய காலகட்டத்திற்கும் பொருந்தது இந்த ஒரு குறள். சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. அப்படின்னா ஒரு பொண்ணுன்னு நான் மீன் பண்ணல, ஒருத்தவங்க நல்ல கற்பு நெறியில நல்லவங்களா இருக்கணும்னா அவங்கள ஃபோர்ஸ் பண்றதுனாலயோ கம்பல் பண்றதுனாலயோ அதை செய்ய முடியாது. அவங்களா அதை செய்யணும்னு முடிவு பண்ணி செஞ்சா மட்டும்தான் செய்ய முடியும். ஓகே, நீங்க யார் மீதும் எதையும் திணிக்க கூடாதுங்கிற ஒரு கருத்தாக்கம். சிறைப்பிடித்தாலும் அது நடக்காது. ஓகே. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நல்ல ஒழுக்கம், நல்ல செயல்கள் தான் எப்பவுமே நன்மையை விளைவிக்கும். பிறழ்ந்து போறது எப்பவுமே தீமையில் மட்டுமே. நீங்க எவ்வளவு நம்ம புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டாலும் தப்பு பண்ணா பிரச்சனை தான் வரும். ஆமா. ஓகே, வேற? தம்மின் தம்மக்கள் அறிவுடையோர் மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது அப்படிங்கிறார்.
இப்போ நீங்க இருக்கீங்க, உங்களுடைய குழந்தை இல்ல உங்களுக்கு அடுத்து வரவங்க, இது வந்து நம்ம குழந்தையா நம்ம குடும்பத்துல மட்டும் பார்க்காம ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்தாலுமே நம்மளை விட அடுத்த லெவல்ல வரவங்க உங்களை விட அதிகமான அறிவோடையும் வந்து செறிவோடையும் இருக்கிறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நல்லது, எல்லா உயிருக்கும் நல்லது. மனுஷங்கன்ற இடத்துல கூட நிறுத்தாம திருவள்ளுவர் வந்து இந்த உயிர் வரைக்கும் சொல்றாரு அப்படின்னா. அந்த குறளை திரும்ப சொல்லுங்க, நல்லா இருக்கு. தம்மின் தம்மக்கள் அறிவுடையோர் மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. இன்னைக்கு தேவைப்படக்கூடிய ஒரு குறளாக இன்னைக்கு சூழல தேவைப்படுதா பார்க்குறது. அன்னையிலிருந்தே வந்து ராஜாக்கள்ல இருந்து இன்னைக்கு அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து தன்னுடைய தகுதிக்கு மீறி வந்து தங்களை தாங்களே புகழ்ந்துக்கிற நிறைய பேரை பார்க்குறோம். அதனால வந்து பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வேந்தன். என்னைக்குமே பெரியவங்க வந்து அந்த மாதிரி காமிச்சிக்க மாட்டாங்க. நல்ல குறள், திரும்ப சொல்லுங்க அழகா. பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வேந்து. அறம். அரண் என்று பார்க்கும்போது மதத்தை கடந்து பேசுவதும் இனத்தை கடந்து பேசுவதும், கடவுளாக அரசனாக இருந்தாலும் அவன் நீதி தவறாத கடவுளை விட கடவுளுக்கு இணையானவனாக இருக்க வேண்டும் என்று ஒரு பொதுத்தளத்தில் சொல்லும் பொழுதும், எல்லா இடத்திலும் வள்ளுவர் ஒரு சரியான கோட்டில் இருக்கும் பொழுது, பெண் என்று வரும்பொழுது ஏன் வள்ளுவரும் கூட ஒரு படி இறங்கி இருக்கிறார் என்ற எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் வருகிறது. முதல்ல அரண் என்பதனுடைய பொருளில் பாலியல் சமம் என்பது இல்லையா அப்படின்ற ஒரு அடிப்படையான கேள்வி. அரணுக்குள் இது இல்லையா? அறம்ங்கிறது ஒரு திருக்குறளினுடைய அடிப்படையில் பொது நிலையில் அறஞ்சொல்லுதல் அப்படிங்கிறது மரபில் கிடையாது. வடநூல் மரபில் வகுப்பு பிரிச்சிருவான். நீ யாருன்னு சொல்லு, உனக்குள்ள அறம் என்னன்னு நான் சொல்கிறேன், நீ எந்த வகையறான்னு சொல்லு, நீ கடைபிடிக்க வேண்டிய அறம் என்னங்கிறத நான் ஏற்கனவே ஆளுக்கு தக்கன அறம் மாறும். இங்கே அது கிடையாது. இங்கே வந்து ஒத்தொத்தாள் ஆறுமுகம், அவனுடைய சூழல் இது, அவன் செய்ய நினைக்கிற காரியம் இது, அவன் கருத வேண்டிய அறம் எது அப்படின்னு தனித்தனி ஆளுக்கும் அறம் சொல்லப்படும். குழு குழுவாக பிரித்து வைத்துக்கொண்டு இவர்கள் இன்ன வகை, இவர்கள் இன்ன வகை, இவர்கள் இன்ன வகை, இவர்கள் இன்ன வகை என்று 4 வகை பிரித்து அறம் சொல்லுகிற பழக்கம் இங்கே கிடையாது. இங்கே ஒத்தொத்தாள் ஒவ்வொரு மனத்துக்கும் ஒரு வகையில் அறம் கடைபிடிக்கப்படும். இங்கே உள்ள கடவுள் மரபே அப்படியானது தான். இது ஒரு கடவுள், இவனை கும்பிட்றவன்லாம் இன்ன வகையரா, இது இன்னொரு கடவுள், இவனை கும்பிட்றவன்லாம் இன்ன வகையரா அப்படின்னு மதத்திற்கு பெயர் சூட்டுகிற வழக்கம் கூட இங்கே இருந்ததில்லை. நான் கும்பிடுகிற கடவுள் என்னுடையது. அதே கடவுளினுடைய வடிவத்தை இந்த அம்மையார் கும்பிட்டாலும் கூட அவர்கள் கும்பிடுகிற கடவுள் அவர்களுடையதை தவிர அதுவும் நான் கும்பிடுற கடவுளும் பொதுவான ஒற்றை கடவுள் இல்லை. அவரவர்கள் மனங்களுக்கு தகுந்தாற் போல அவரவர்களுக்குரிய கடவுள், அவரவர்களுக்குரிய அறம் அப்படிங்கிறது தான் இங்கே மரபு. செந்தில்நாதனும் கண்ணன் தண்டபாணியும் அந்த பெண்ணும் சொன்னதை போல அறம் என்பது அவரவர்களுடைய மனத்திற்குள்ளிருந்து கிளைப்பது. இதை நான் எனக்கான வகுப்பு என்று வைத்துக்கொண்டால், இதுதான் எனக்குள்ள 6 என்று வைத்துக்கொண்டால், இந்த 6லிருந்து நான் பிறழ்றது அறப்பிறழ்ச்சி. நான் சொன்ன சொல், நான் அளித்த வாக்கு, இவற்றிலிருந்தெல்லாம் தவறுவது நான் சொன்னதையே நான் மீறுவதாக ஆகிவிடுகிறது. குறைஞ்சபட்சம் எல்லாவற்றையும் தன்னலத்திலிருந்து தான் கிளைக்க வைக்கிறோம். நம்ம பொதுநல விரும்பிகளே கிடையாது. இந்த அம்மா நல்லா இருக்கணும், நான் சாகிறேன் அப்படின்னெல்லாம் நான் நினைக்க மாட்டேன், அந்த அம்மாவும் அப்படி நினைக்க மாட்டான், யாரும் அப்படி நினைக்கிறது இல்லை. அப்போ குறைஞ்சபட்சம் நான் சௌகரியம் என்னுடைய தன்னலத்திலிருந்து கிளைப்பது தான் பொதுநலம். அது ரொம்ப எளிமையாக பராசக்தி வசனத்தில் வந்தது மாதிரி சொல்கிறதா இருந்தால், ஆகாரத்திற்காக அழுக்கை உண்ணுகிறது மீன், அது அதனுடைய தன்னலம் தானே. அது ஆகாரத்திற்காகத்தானே அழுக்கை உண்ணுகிறதுன்னு சொன்னால் ஆகாரத்திற்காகத்தான் எவனும் உண்ணுவான், ஆனால் குளம் சுத்தமாயிரும். அவனுடைய தன்னலத்திலிருந்து பொதுநலம் பிறந்துடும். இப்படியான தன்னலத்திலிருந்து பிறக்கிற பொதுநலம்ங்கிறதுனால எல்லாத்தையும் அவனை முன்னிறுத்தி தான் வள்ளுவர் சொல்கிறார். நீங்கள் எல்லாரும் வாங்கப்பா உங்களுக்கெல்லாம் இது அறம், நீங்கள் எல்லாரும் வாங்க உங்களுக்கெல்லாம் இது அறம்னு சொல்கிறது கிடையாது. எத்தனை மனப்பன்மை இருக்கிறதோ அதற்கு தகுந்த அறப்பன்மை இருக்கிறது. இவ்வளவு அறம் பேசிய இந்த நாடு இன்றைக்கே இந்த நிலைமையில் இருக்குது. இல்லை, நீங்கள் சொல்ல புரியுது. ஆனால் உலகம் முழுக்க நீதி நூல்கள் இருக்குது, நமக்கு திருக்குறள் இருக்குன்னா அது மாதிரி உலகம் முழுக்க எவ்வளவு நூல்கள் இருக்கலாம். எல்லா நாடுகளும் நன்னறிய போதித்திருக்கிறது, அவர்களுடைய இலக்கியங்களும் இதிகாசங்களும் புதினங்களும் ஏதோ சொல்லித்தான் இருக்காங்க. ஆனால் எந்த நாடுமே அப்படியே முழுக்க முழுக்க பின்பற்றிருச்சு, அதன் வழி நடந்துருச்சு அப்படி ஒரு நாடு இருக்கா என்ன? அப்புறம் எதுக்கு இந்த அறம்? இல்லை, உயர்ந்த நிலையில் எந்த அறத்தையும் தூக்கி நிறுத்தவே இல்லை. கோபுரத்தின் மேலே நிறுத்தப்பட்ட அறம்னு ஒன்றுமே கிடையாது. இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்தது சால்பு குறள். உனக்கு இன்னா செய்கிறாங்க, அவங்களுக்கு நீ இனியவை செய்யி, அப்படி நீ செய்யலைன்னா உன்னுடைய சால்புக்கு என்ன பயன்? எனக்கு ஒருத்தன் கேடு ஒண்ணா, நான் ஒரு சான்றோன். சால்புன்னு சொல்றது
இவன் பெரிய மனுஷன் அப்படிங்கிறவனுக்கு மட்டும்தான். எவன் பெரிய மனுஷனோ, எவன் சான்றாண்மை உடையவனோ அவன் தான் சான்றோன், அவன் தான் சால்புடையவன். அப்பேற்பட்ட பெரிய மனுஷன் இவன் என் வேட்டியை பிடிச்சி இழுத்துட்டான் அப்படின்னு சொல்லி அவன் பேண்ட்டை நான் அவுப்பேன் அப்படின்னு சொன்னா நான் பெரிய மனுஷனா? இது என்ன சால்பு? நீ என்னத்துக்குடா வேட்டியை கட்டிட்டு உட்காருக்க? மன்னிக்கிறது எனக்குரிய அறம்னு நான் உருவாக்கிக்கிட்டா அவனை மன்னிப்பேன், அவன் என்னை குத்துனாலும் மன்னிப்பேன். இவனை தண்டிக்கிறது எனக்கு நோக்கம் இல்லை, அவனை மன்னிக்க வச்சு அதனால் அவனை நாணப்பட வச்சு நன்னயம் செய்து அவனை இப்படி ஒரு காரியத்தை இவனுக்கு செஞ்சமே அப்படின்னு நம்ம நினைக்கிறது மாதிரியான ஒரு சூழல்ல அவனை வைக்கிறது தான் அதனுடைய நோக்கம். அந்த மன்னிப்பின் மூலமாக அவனுக்கு ஒரு நாணத்தை உருவாக்குது. இந்த நாணுடைமை அழியுமாறு செய்கிற எதுவும் அறம் கிடையாது. ரொம்ப அடிப்படையில் மனுஷனுக்கு இருக்கிற ஒரு உணர்ச்சி இந்த கூச்ச உணர்ச்சி, வெட்க உணர்ச்சி. இந்த வெட்க உணர்ச்சியை அழிய செஞ்சிட்டீங்கன்னு வச்சுங்க, போடா மானங்கட்ட வேலை, போடா வெக்கங்கட்ட வேலை அப்படின்னு சொல்லி சொல்லி அவனை வெக்கப்படாத எரும மாடு மாதிரி ஆக்கிட்டோம்னு சொன்னா வாழ்நாளில் எப்பேற்பட்ட கொலைவாதத்திற்கும் அவன் அஞ்ச மாட்டான். அப்படியான நிலைக்கு ஒருத்தனை தள்ளவே கூடாது. அவனை திரும்ப திரும்ப வெக்கப்பட வைக்கணும். அவன் வெக்கப்பட்டு வெக்கப்பட்டு சுருண்டு சுருண்டு என்னைக்காவது ஒரு நாளைக்கு மீண்டு வரணும். ஆகையினால தான் கொலை தண்டனை மாதிரியான தண்டனைகளை எல்லாம் தூக்குன்னு சொல்றான். எல்லாவற்றையும் ரிஃபர்மேட்டிவா மாத்து, ரெட்ரிபியூட்டிவா வைக்காதேன்னு சொல்றான். ஒருத்தன் கொன்னுட்டான் அப்படின்னு சொன்னா அவன் விளங்காம செஞ்சுட்டான் அந்த வேலையை. அவனுக்கு விளங்க வைக்கிறது தான் விளங்கினவனுடைய வேலையை தவிர அவனையும் வெட்டுவேன்னு சொல்றதா விளங்கினவனுடைய வேலை? அப்புறம் என்னத்துக்கு இந்த நாட்டில் விளங்கினவன் எல்லாம் இருக்கான்? அப்புறம் என்னத்துக்கு வள்ளுவன் வர்றான்? வள்ளுவன் மாதிரி ஒரு ஆள் குடுமியும் கொண்டையும் தாடியும் வச்சுக்கிட்டு வந்தது எல்லாரையும் வெட்டு எல்லாரையும் குத்துன்னு சொல்றதுக்கா? புத்தன் எதுக்கு வந்தான்? சன்ஷைனுக்கு பிடிச்ச புத்தன் என்ன சொன்னான்? சன்ஷைனுக்கு பிடிச்ச புத்தனை வாங்கித்தான் திருவள்ளுவன் பேசுறான். உள்ளத்தால் உள்ளலும் தீதே, பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வோம் என அப்படின்னு. நீ சும்மா இப்பெல்லாம் சொல்லிட்டு நம்ம கருத்து சுத்துறோம். ஏய் அழகா இருக்குடா, பார்த்துட்டு போடா, இப்பெல்லாம் சொல்றான். அழகா இருக்கிறது பார்க்கறதுக்கு தான்டா கொடுக்குறா, அதுவே தப்புங்க. உள்ளத்தால் உள்ளலும் தீதே, பிறன் பொருளை கள்ளத்தால் சும்மா நினைச்சு பார்க்கறதே தப்புடா. எல்லாம் எப்படி பாய்க்கு நுழைஞ்சா வள்ளுவர் கோலத்தின் நுழைகிறார். எவ்வளவு இதெல்லாம் நினைச்சு பார்க்கறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அப்படிதான் பிடிக்கிறாங்க. எக்ஸலன்ட். ஓகே, தமிழ் இலக்கியம் என்று வருகிற போது தமிழ் இலக்கியத்தில் குறிப்பாக சர்ச்சைகளும் சண்டைகளும் விவாதங்களும் விமர்சனங்களும் எப்போதும் இயல்பு. அதுதான் நம்முடைய மரபு, ஆரோக்கியம். நாம் அறிவுசார் சமூகம் அப்படிங்கிறதுனால இது இயல்பாகவே இருக்கும். நாம் வளர்ச்சி அடைந்ததற்கும் அதுதான் முக்கியமான காரணம். இந்த மேடையையும் அதற்கு விதிவிலக்காக கருதவே முடியாது. விமர்சனங்களும் விவாதங்களும் தொடர்கிறது இங்கும். பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல், சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல், சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. உலகத்தின் ஆகச்சிறந்த நூல்களில், தமிழின் மிகச்சிறந்த நூல்களில் ஒன்றான திருக்குறள் அப்படிங்கிற ஒரு நூலை பற்றி, அதனுடைய அழகியல், அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள், அது இன்றைய இளைஞர்கள் எப்படி பார்க்கிறார்கள் அப்படின்னு பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த திருக்குறள் தேவைன்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. நம்ம பல குற்றங்களுக்கு அடுக்கு வச்சுருக்கோம். இப்போ ஒரு வழிப்பறி கொள்ளை செய்கிறவன் ஒரு ரொம்ப மோசமான ஒரு கொள்ளை செய்கிறான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர்கள், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் செய்கிற குற்றங்கள், அவர்கள் அதிக பணம் வாங்குவது, அதையெல்லாம் வேற ஒரு ஒயிட் காலர் க்ரைமாக பார்க்குறோம். வள்ளுவர் அது ரெண்டையுமே ஈக்குவேட் தான் பண்ணுறாரு. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு அப்படின்னு ரொம்ப அழகாக அதை ஈக்குவேட் பண்ணுறாரு. இவங்களுக்கு ஒன்றும் தனியாக நம்ம ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் ஜெயிலெல்லாம் தர வேண்டியதில்லை, ரெண்டு பேரும் சமந்தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரே ஒரு குறள் போதுங்க. ஆகாறு அளவிட்டிதாயினும் கேடில்லை, போகாறு அகலாக்கடை. உங்களுக்கு வருகின்ற வழி அது சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆகாறு அது அளவுக்குட்பட்டதாய் விட்டது என்றாலும் கூட பரவாயில்லை. போகாறு செல்கின்ற வழி, உங்களுடைய செலவுகள் அகலாக்கடை அதிகமாகாத பட்சம். ஓகே. கொக்கொக்க கூம்பும் பருவத்து அதன் குத்தொக்க சீர்த்த விடத்து அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. கொக்கொக்க கொக்கு போல் காத்திருங்கள், கொக்கு ஒக்க கூம்பும் பருவத்து அதற்குரிய காலம் வரும் வரை, அது கூம்பி கணியும் வரை, அதன் குத்தொக்க அந்த காலம் வந்ததும் அந்த நேரம் வந்ததும் அது எப்படி ஒரு மீனை குத்தி எடுக்குமோ அதுபோல் அது ஒரு நொடியின் பின்னம், அதன் குத்தொக்க சீர்த்த விடத்து அப்படிங்கிற ஒரு குறள். இந்த ரெண்டு குறளை எப்பொழுதும் ஒருவருக்கு பயன்படும். ஆனால் அற்புதமான சந்தம்ல இதுல. ஆமாம். கொக்கொக்க கூம்பும் பருவத்து அதன் குத்தொக்க சீர்த்த விடத்து.
அல்லற்பட்டு ஆற்றாத அழுத கண்ணீரென்றோ செல்வத்தை தீக்கும் படை. நீங்கள் ஏழைகளை சுரண்டி வருத்தி சேர்க்கின்ற செல்வங்கள் எப்படி அழியும் என்றால் அல்லற்பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர். ஒருவன் துயரப்பட்டு அநீதி இழைக்கப்பட்ட அவமானத்தால் அவன் விடுகின்ற கண்ணீர் எப்படிப்பட்ட செல்வத்தையும் அழித்துவிடும் என்று சொல்கின்றார். ஓகே, சன்ஷித். தந்தை மகனுக்கு ஆற்றும் உதவி வந்து அவயத்தில் முந்தியிருப்ப செயல். நீங்கள் ஒரு நல்ல அப்பான்னா நீ உன்னுடைய குழந்தையை கொண்டு போய் சிறந்த அவயத்தில் நல்ல ஸ்கூலில் ஃபஸ்ட்டு முந்தி இருப்ப செயல், ஃபஸ்ட்டு உட்கார வைக்கிறது. அவயத்துங்கிறத அவர் இப்போ ஒரு குறியீடா ஸ்கூல்னு வைக்கிறார். அவ்வளவுதான். அறிஞர் சபையாக இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம், சமூகமா இருக்கலாம். பெஸ்ட் எஜுகேஷன் கொடுக்கணும், காஸ்ட்லி எஜுகேஷன்ல பெஸ்ட் எஜுகேஷன் கொடுக்கணும். அதுதான் அப்பா வந்து மகனுக்கு செய்யும். அதே போல மகன் செய்ய வேண்டிய கைமாறுன்னு வரும்போது இவன் தந்தை என்னோட்டான் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோட்டான் எனும் சொல். இது அப்பா மகன் உறவு ஆயிடுச்சுங்களா. இது அடுத்தது வந்து மகன் தாயின்னு வரும்பொழுது அவங்க ஏற்கனவே சொன்ன ஈன்ற பொழுதை பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அங்க தன் மகனை செல்வந்தன் என்று கேட்ட தாயின்னு வரல, சான்றோன் என கேட்ட தாய் தான் வருது. அப்ப செல்வத்தைக்கும் தாண்டி நீ வந்து ஒரு சான்றோனை நீ பெற்றெடுப்பதுதான் அவசியம். இன்றைய சூழல்ல இந்த சமூகத்துக்கு இன்னைக்கு நீங்க சொல்ல விரும்புற இந்த திருக்குறள் முக்கியம் அப்படின்னு? திருக்குறளை படிக்கும்போது நான் 2015 உட்காந்துட்டு படிக்கும்போது எனக்கு ஏதாவது கிடைக்குதான்னு சொன்னால் எனக்கு 2 ஆச்சரியம் அதில் காத்துட்ருக்கு. ஒன்று, அவர் பொருட்பாலில் இறைமாட்சிக்கு அடுத்து கல்வியில் தான் ஆரம்பிக்கிறார். அறிவை பெறக்கூடிய வழி கல்வி, இன்னொன்று கேள்வி. அதாவது நீ ஒன்று படித்து தெரிஞ்சுக்கோ, இன்னொன்று வந்து மற்றவங்க சொல்லி கூட நீ தெரிஞ்சுக்கலாம். அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண். அதாவது நம்ம அழிவிலிருந்து காப்பாற்றக்கூடியதே வந்து அறிவு தான். இது வந்து நான் சொல்ல திருக்குறளை தான் தனித்தனியே படிக்காமல் நீங்கள் ஒரு மொத்தமாக வந்து திருவள்ளுவருடைய பொருளியல் கோட்பாடு என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவருடைய கவர்னன்ஸ் என்ன, இல்லை திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வலாதார கோட்பாடுகள்னு எடுத்து பார்த்தோம்னா நிச்சயமாக பிரமிப்பு ஊட்டக்கூடிய அளவில் இந்த விஷயங்கள் வந்து இருக்குது. இதுதான் இன்றைக்கி நான் திரும்பி பார்க்கும்போது பெரிய விஷயமா எனக்கு தோணுது. ஓகே, பொருள் அப்படிங்கிற ஏரியாக்குள்ளே வந்துட்டறனால பொருட்பால் அந்த ஏரியாக்குள்ளே வந்துடலாம். ஸோ பொருட்பாலில் அறம் பேசியிருக்கோம், காமத்துப்பால் பேசியிருக்கோம். பொருட்பால் பகுதியில் உங்களுக்கு பிடிச்ச திருக்குறள்? உருளாயம் ஓவாது கூறின் பொருளாயம் போய் பொறுமைப்படும் அப்படின்னா, அதாவது பகடைக்காய் எண்ணிக்கை வீட்டில் விளையாடுவாங்க. தாயம் 8 10 குத்து வெட்டுன்னு தாயம் விளையாடுவாங்க. அப்படி விளையாடினால் அந்த வீட்டிலே வருமானம் இருக்காது, சூதாடினால் வருமானம் போய்விடும். ஓஹோ, பொருட்பால். மடிமடி கொண்டோனுக்கும் பேதை பிறந்த குடிமுடியும் தன்னிலும் உண்டு. சூப்பரா இருக்குங்க, திரும்ப சொல்லுங்க, அழகா இருக்கு. மடிமடி கொண்டோனுக்கும் பேதை பிறந்த குடிமுடியும் தன்னிலும் உண்டு. என்ன மீனிங் அது? எவன் ரொம்ப சோம்பலா இருக்கிறானோ அவன் பிறந்த குடி அவனுக்கு முன்னால் பிறந்திருந்தாலும் அது அவனுக்கு முன்னால் அழிந்துவிடும். செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகு அதனிற்கூறியது இல். பொருள் செய்க, நீங்க செய்க பொருளை, அது வந்து வியங்கோள் வினைமுற்று பார்த்துக்கோங்க. செய்க அப்படின்னு கடுமையாக உத்தரவிடுகிறார். ஆமா, சாபம் செய்வது, சாபம் விடுவது போல். செய்க பொருளை செருணர் பகைவர் செருக்கருக்கும், பகைவர் உங்கள் மீது ஒரு செருக்கோடு இருந்தால் செருக்கு அறுக்கும், அவனுடைய செருக்கை கருவருக்கும் எக்கு வாள், எக்கு அதனிற்கூறியதில், அந்த வாள் இந்த பொருள் செய்யும் செயலை விட கூறியதெல்லாம் கிடையாது. ஓகே, செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்கு அதனிற்கூறியதில். படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண், ஆறும் உடையான் அரசருள் ஏறு. இது எல்லாமே இருக்கிற ஒரு அரசன் மட்டும்தான், ஒரு அரசன் தான் அரசருள் ஏறு, அவன் தான் ஒரு சிங்கம் போன்ற அரசன் அப்படின்னு சொல்றார். இது அரசனுக்கு மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நமக்கே வந்து நீங்கள் வந்து பொருத்தி பார்க்கலாம். ஒரு தனி மனித வாழ்க்கைக்கே நாம் வந்து எல்லா நேரமும் ஒரு தனிமையிலையோ இல்லை வந்து ஒரு வெற்றிடத்திலேயோ வந்து இருக்கவே முடியாது. நமக்கு உதவி செய்கின்ற நண்பர்கள், நம்மோட அன்போடு இருக்கின்ற உறவினர்களோ நட்போ, அல்லது நமக்கு வந்து தேவையான தகவல்களை எடுத்து கொடுக்கின்ற கூழ், இது எல்லாம் ஒவ்வொன்றுமே இந்த 6 விஷயங்களையுமே நாம் தனிநபரோடு பொருத்தி பார்க்கும்போது அவ்வளவு நுட்பமான செய்திகள் நமக்கு வந்து இன்னுமே வந்து எவ்வளவு நம்ம விழிப்போடு இருக்கணும் அப்படின்ற பல பொருள் பொருந்திய ஒரு குறள் தான் இது பொருட்பால்ல இருக்கிறது. ஒரு நாடு எப்படி இருக்கணுங்கிறத அழகா சிம்பிளா சொல்லிட்டாரு. உரு பசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு. ஒரு பசின்னா பசி இருக்கக்கூடாது, ஏழைகளா இருக்கக்கூடாது, அடுத்த நோய் இருக்கக்கூடாது. ஓவா பிணி, நோய் இருக்கக்கூடாது, நோய் இருக்கவே கூடாது. ஓவா பிணினா தீரா நோய், தீரா நோய் இருக்கக்கூடாது. அடுத்தது செரு பகை இருக்கக்கூடாது. பகை இருந்தா பகைக்காகவே நம்ம செலவழிக்கிற காசத்துல அங்க போயிடும். இது 3 இல்லைன்னா ஒரு நாடு சுபிட்சமா இருக்கும். குன்றேறி யானை போர் கன்றற்றால் தன்கைத்து ஒன்று உண்டாக செய்வான் வினை,
ஒரு செயலை தொடங்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்குரிய பட்ஜெட்டை பிளான் பண்ணி கையில் வச்சுக்கிட்டு தொடங்கினோம்னா மலை மேலே நின்றுட்டு கீழே சண்டை போடக்கூடிய யானையுடைய சண்டை போடக்கூடிய காட்சியை பார்க்கறதுக்கு சமம். அது வந்து நம்மளை எதுவும் பண்ணாது அப்படின்ற ஒரு அர்த்தத்தால் சொல்லுவோம். ஓகே, நம்ம மலை மேல நின்னு சண்டை போட்டோம்னா கீழே யானை வச்சு தான் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியா? குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கைத்தொன்று உண்டாகச் செய்வான் வினை. குன்றின் மீது ஏறி நின்று கொண்டு யானைகள் போரிடும் அழகிய காட்சியை பாதுகாப்போடு காண்பதை போன்றது தன் கையில் ஒரு பொருளை வைத்துக் கொண்டு ஒரு செயலை செய்ய தொடங்குவது. இன்றைக்கும் மேலாண்மை வகுப்பில் நடத்துகிற ஸ்வாட் அனாலிசிஸ் நடத்துவாங்க. ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட். வள்ளுவர் அழகாக சொல்வார், ஒரு காரியத்தை செய்வதற்கு வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல். இத்தனையும் ஆய்வு செய்ய வேண்டும். வினை வலி, செய்ய வேண்டிய காரியத்தின் வலிமை, அதை செய்ய வேண்டிய உன்னுடைய வலிமை, உன்னுடைய எதிரியின் வலிமை, உனக்கு துணை வரக்கூடியவருடைய வலிமை. இத்தனை வலிமைகளையும் நீ ஆய்வு செய்து ஒரு செயலை செய்ய தொடங்கு. ஓகே. பொருட்பால் அதன் நுட்பம், சிறப்பு, அழகு. ஒரு தலைவன் எப்படிப்பட்டவனா இருந்தான் அப்படின்னு ஒரு போர் வீரன் வந்து உவகை கொள்கிற ஒரு இடம் இருக்குங்க. என்னை முன் நில்லன்மென் தெவ்விர் பலரெண்ணை முன் நின்று கல் நின்றவர். ஐ அப்படின்னா தலைவன். தலைவன் என் இறைவன், என் வழிகாட்டி, என்னை ஆள்பவன், என் அரசன், எனக்கு எல்லாம், என்னை புறந்தவன். என் ஐ முன் நில்லன்மென், என் தலைவன் முன் நீ நிற்காதே தெவ்வீர் பகைவனே. பலர் என்னை முன் நின்று கல் நின்றவர். பலர் அப்படி நின்றவர்கள், என் தலைவன் முன் நிமிர்ந்து நின்றவர்கள், பகை கொண்டு நின்றவர்கள், அவனால் குத்துப்பட்டு நடுகளாகி நின்றார்கள். திருக்குறளை பல பரிணாமங்களில் நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும் சர்வதேச அதாவது இது வெறும் அறநூல் மட்டுமே அல்ல, அறத்தை கடுமையாக வலியுறுத்துகிற ஒரு நூல். ஆனால் அறநூல் மட்டுமே அல்ல, ஒரு அருமையான பொருட்பால் இருக்கிறது. பொருளை எப்படி ஈட்டுவது என்பதை பற்றிய தெளிவான வழிமுறைகளும் இருக்குது. ஆனால் இதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நூல் திருக்குறள் என்ன ஸ்பெஷாலிட்டினா, அது ஒரு உலகத்தரமான இலக்கிய தரத்துடன் கவித்துவத்துடன் இருக்கிறது. அது ரொம்ப முக்கியம். ஒரு மாரல் டெக்ஸ்ட் வந்து இவ்வளவு கவித்துவத்துடன் இருப்பது ரொம்ப யுனிக் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். கவித்துவம் மட்டும் இல்லை, நகைச்சுவை கூட திருக்குறள் இருக்குது. அதையெல்லாம் நம்ம முன்வைக்கவே, தமிழர்களுக்கே நம்ம முன்வைக்கல. ஒரு அங்கதம், ஒரு அழகான ஒன்று. செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான், அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என். அதாவது சினம் செல்லுபடி ஆகிற இடத்துல நம்ம சினம் போகுமோ அங்க வந்து சினத்தை காக்கணும்னு சொல்றாரு. அங்க நம்ம எங்க சினம் செல்லுபடி ஆகாதோ அங்க நீ காத்தா என்ன காக்காட்டி என்ன போடா அப்படிங்கிறாரு. அங்க ஒரு ரொம்ப நுட்பமான ஒரு நகைச்சுவை தெரியுது. அது கோபமா சொல்ற மாதிரி இருக்கு, ஆனா அதுல ஒரு நுட்பமான நகைச்சுவை இருக்கு. மனதை தைத்த திருக்குறள் எது அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதற்கான காரணங்கள், அது ஒரு இன்ஸ்பிரேஷனா, மோட்டிவேஷனா, வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக அவர்களுக்கு அமைந்திருக்கிறது அப்படிங்கிற அந்த அடிப்படையிலிருந்து வருகிறது. பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல், சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல், சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. திருக்குறள், இந்த உலக பொதுமறை, தமிழுக்கு கிடைத்த இந்த மாபெரும் கொடை பற்றி அடுத்த தலைமுறைக்கு அதோடைய ஒரு ஸ்லைஸ், அதோடைய அழகியலை, அதோடைய தத்துவத்தை, அதோடைய ஃபிலாசபிக்கல் ஸ்பெஷாலிட்டியை, இப்படி இதோடைய பல்வேறு கூறுகளை எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அறிவுலகம் பேசுகிறது, பொதுமக்கள் இருக்காங்க, மாணவர்கள் இருக்காங்க. ஐயாவும் நம்ம கூட இப்போ புதுசாக சேர்ந்துருக்காங்க, பொருளியல் சிறப்பு வல்லுநர் சண்முக சுந்தரம் அவர்கள். அதாவது சர்வதேச அரசியலில் இந்த இராணுவம், பணபலம், அதிகாரம், சர்வாதிகாரம் இதெல்லாம் வந்து ஹார்ட் பவர்னு சொல்லுவாங்க. ஒரு என்ன சொன்னால் ஒரு வன்மை சார்ந்த அதிகாரம். அது சாஃப்ட் பவர்னு சொல்லிட்டு இன்னொரு கருத்தும் உண்டு. அதாவது உங்களுடைய கலாச்சாரம், இலக்கியம், கலை மூலமாக உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற சமூகங்களுக்கு நீங்கள் யார் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கும், உங்களுடைய அதிகாரத்தை, அதாவது உங்கள் அதிகாரத்தை செலுத்துவதற்காக இல்லை, உங்கள் அதிகாரத்தையும் நிலைநிறுத்திக் கொள்வதற்காக செய்கிறதுக்கும் வந்து பயன்படுத்துவாங்க. அதை சாஃப்ட் பவர், ஒரு மேல் அதிகாரம்னு சொல்லலாம். 1960களில் சீனாவில் வந்து கலாச்சார புரட்சி காலகட்டத்தில் கன்ஃபியூஷியஸ், தாவோயிசம் போன்ற இதெல்லாம் வந்து மிக கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. ஆனால் அந்த சீனா உலகத்தோட மற்ற இடங்களில் வந்து ஒரு கன்ஃபியூஷியஸ் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு தான் நிறுவுது. தங்களுடைய அரசு சார்பாக வந்து ஒரு கலாச்சார அல்லது ஒரு மொழி சார்ந்த நிறுவனத்தை சொல்லும்போது கன்ஃபியூஷியஸ் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. ஆனால் உள்நாட்டில் அந்த கன்ஃபியூஷியஸ் சிலையை அவங்க உடைக்கக்கூடியவங்களாகவும் இருக்கிறாங்க. அதே போல் ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா கதே இன்ஸ்டிடியூட்,
இன்னொரு இடத்துல வந்து ஷேக்ஸ்பியர் சென்டர். ஆக எல்லா நாடுகளுமே தங்கள் இலக்கியம் சார்ந்த அல்லது தங்களுடைய ஒரு முகம் ஒரு ஒரு சாஃப்ட் பவரை வந்து வெளிநாடுகளில் தங்கள் அடையாளமாக நிறுவனத்துக்கான ஒரு செயல்பாடை என்றைக்குமே செய்கிறாங்க. இது இந்த உலக அரசியல் உள்ள ஒரு பகுதி. இது வந்து சரி தப்புன்னு நான் அப்படி போகலை. இந்த உலக அரசியல் ஒரு பகுதி. இன்றைக்கி பல அரேபிய நாடுகள் வந்து வெளிநாடுகளில் அங்கே வந்து கலாச்சார ரீதியாக மாற்றம் வந்தாலும் கூட ஒரு சூஃபி இசையை அல்லது ரூமியை ஜலாலுதீன் ரூமியை வந்து முன்வைக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஈரான் சினிமா அப்படி ஒரு ஒரு சாஃப்ட் பவர் தான். அப்படி தமிழ்நாடு இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்க முடியும்? திருவள்ளுவரை தவிர, திருக்குறளை தவிர. இது ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட உடனே 20ஆம் நூற்றாண்டில் 19ஆம் நூற்றாண்டு அந்த இறுதி பகுதியிலிருந்து இது வந்து ஐரோப்பாவில் வந்து இது வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு டெக்ஸ்ட். அது ஆல்பர்ட் ஸ்வைட்சர் நோபல் பரிசு வாங்கின ஸ்வைட்சராக இருக்கலாம், டால்ஸ்டாயாக இருக்கலாம். எங்கே வாய்ப்பு இருக்கிறதோ அந்த இடங்களில் திருக்குறளை வந்து ஒரு சின்ன அளவுக்காக ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் கூட தமிழ்லேருந்து போன இலக்கியங்களில் மிக அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்டது இதுவாகத்தான் இருக்கும் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஆக அதை நாம் வந்து ஒரு தமிழர்களுடைய ஒரு மெல் அதிகாரமாக ஒரு வலிமையாக இந்த உலகத்துக்கு நம்முடைய முகம் நான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி சிந்திச்சிருக்கிறேன். அதுவும் ஒரு 3-in-1 பேக்கேஜ். அது அறம் பொருள் இன்பம். மனித வாழ்க்கையினுடைய 3 விஷயத்தையும் வந்து என்னால் வந்து ஒரு நாள் சொல்ல முடியுது. அதை விட நம்ம முக்கியம் நம்ம என்ன இதன் மூலமாக என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, எனக்கு ஒரு மரபு இருந்தது. அந்த மரபின் மீது எனக்கு விமர்சனமும் இன்று இருக்கிறது. பெண்ணை பற்றி திருவள்ளுவர் பேசுவதை விமர்சிக்காமல் கடந்து போக முடியாது. ஆனால் நான் சொன்ன மாதிரி தான் எத்தகைய நாம் தாண்டி வந்தாலும் கூட வரலாற்று ரீதியாக நமக்கு சில விஷயங்கள் தேவைப்படுது. ஏன்னா முழுக்க வந்து எல்லாரும் அவங்க அடையாளங்களை துறந்து விட்ட, அதாவது இன அடையாளமோ மொழி அடையாளமோ மத அடையாளமோ தூக்கி எறிஞ்சிட்டு எல்லாரும் வெறுமனே மனிதராக மாறிக்கொண்டிருந்தால் அந்த இடத்துல எனக்கு திருக்குறளுமே தேவையில்லை. ஆனால் எல்லோரும் அடையாளங்களோடு இருக்கும்போது அதை மீண்டு வர வேண்டுங்கிற முயற்சியோடு அந்த அடையாளத்தில் என் அடையாளமும் விட்டு போயிடக்கூடாதுங்கிற தவிப்போடு தான் நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா என்னுடைய அடையாளத்தை விடும்போது அதிகார ரீதியாக நான் கீழே தள்ளப்படுகிறேன் என்பதை நான் பார்க்கிறேன். இது தமிழ் சமூகத்துக்கான 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் சமூகத்துக்கான டெக்ஸ்ட். ஓகே. ஆக நான் வெறும் பொதுமறைன்னு சொல்லிட்டு இது வந்து எனக்கு சொந்தமே இல்லை, அதில் தமிழ் நானே தான் சொல்கிறேன் பொதுமறைங்கிறது. ஆனால் அதில் தமிழுங்கிற வார்த்தை இல்லை, அதில் வந்து சென்னை மயிலாப்பூர் பேர்லாம் இல்லைங்கிறதுலாம் இல்லை. இது தமிழ் டெக்ஸ்ட்டும் கூட, தமிழ் சமூகத்தினுடைய தமிழ் வரலாற்றினுடைய ஒரு அடையாளமும் கூட. ஆக நான் வெளியே வைக்கும் போது எனக்கு சுயநலமும் வேண்டும் பொதுநலமும் வேண்டும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி நான் சிந்திச்சிருக்கேன் பார் அப்படின்னு நான் எடுத்து வைப்பேன். உனக்காகவும் நான் சிந்திச்சிருக்கேன் பாருன்னு எடுத்து வைப்பேன். மோகன், உலகத்தோட லிட்ரேச்சர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு பருந்து பார்வை பார்க்கணுன்னு ஒரு முயற்சி செஞ்சோம் அப்படின்னா, குறிப்பிட்ட இந்த திருக்குறள் வந்து ஒரு டைடாக்டிக் லிட்ரேச்சர் அப்படிங்கிற ஒரு டொமைனுக்குள்ளே வரும். பெரும்பான்மையான டைடாக்டிக் லிட்ரேச்சரோட சிக்கல் என்னென்னா, அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சார்பை எடுக்கிறது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். நீங்கள் எடுத்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து அந்த வீரியமே வரும். நீங்கள் ஒரு சார்பில் நின்றுட்டீங்கன்னா தான் அதுக்கப்புறமா அதை நின்று அது மேலே வாதாடுறதுக்கு உண்டான ஒரு திறன் கைகூடும். ஆனால் அந்த 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 சுலபமான அல்லது அந்த அந்த சிக்கலான ஒரு ப்ரிவிலேஜ் கூட வந்து புறந்தள்ளி அதுக்கு வெளியில் நின்று ஒரு சமூகத்துக்கான ஒரு சிந்தனையை வந்து சிந்திச்ச ஒரு மைண்ட் அல்லது ஒரு கலாச்சாரத்தோட ஒரு வெளிப்பாடு தான் திருக்குறள். தன்னுடைய இன அடையாளத்தை வந்து எதை வச்சு முன்னிறுத்தணும் அப்படிங்கிற முயற்சி செய்யும்போது பெரும்பகுதி அந்த அடையாளங்கள் வந்து ஒரு பொதுவான அடையாளங்களாக இருக்கிறது இல்லை. சம்வேர் அதுக்குள்ளே வந்து அந்த இனத்துடைய இருப்பில் பிற இனங்களுடைய சிக்கல்கள் அல்லது பிற இனங்களுக்கான ஒரு இருப்பை மறுதளிக்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம் வந்து நம்ம பார்க்க முடியும். ஆனால் திருக்குறளோட ஒரு பியூட்டி என்னென்னா, அந்த மாதிரியான வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம உள்ளே வைக்க முடியாது. இது ஒரு 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 கேஷுவலான ஒரு தொனியில் சொல்லணும்னா, எல்லா வகையான முயற்சிகளும் திருக்குறள் மேலே நடந்திருக்கு. திருக்குறளை வந்து ஒரு புனித நூலாக்கணுங்கிற ஒரு முயற்சி, இது ஒரு பைபிள் மாதிரியான ஒரு துணியை கொண்டு வரணுங்கிற ஒரு முயற்சி நடந்திருக்கு. திருக்குறள் வச்சு பல கதைகள் உருவாக்கி இது வந்து ஒரு காப்பியத்துக்குண்டான ஒரு தன்மைக்குள்ள நகர்த்தணும் அப்படிங்கிற ஒரு முயற்சிகள் நடந்திருக்கு. திருக்குறளை வச்சு இது வந்து ஒரு சார்பு நிலைக்கான ஒரு வாதங்கள் தெரிஞ்சிருக்கும். நம்ம சமணம், பௌத்தம், பின்னாடி சைவம் எல்லாருமே வந்து அவங்களுக்கு உண்டான ஒரு உடைமையாக மாற்றிக்கணும் அப்படிங்கிற முயற்சிகள் நடந்திருக்கு. ஆனால் இந்த எல்லா முயற்சிகளையும் தாண்டி திருக்குறள் வந்து ஒரு தன்னுடைய தனி பர்சனாலிட்டி அல்லது தன்னுடைய தனித்தன்மையை வந்து தக்காத்து நின்று இருக்கு. அதுக்கு இந்த மக்கள் வந்து ரொம்ப நல்ல சான்றுன்னு நான் நினைக்கிறேன். நான் என்னோட பர்சனல் ஆங்கிள் அது திருக்குறள் வந்து ஒரு நிராயுத பாணியோட ஆயுதம்னு நான் நினைக்கிறேன். எந்த ஒரு ஆயுதத்தையோ அல்லது எந்த ஒரு கருத்தாக்கத்தையோ வந்து தனக்கு அப்படின்னு ஒரு ஆயுதமாக ஏந்தாமல் நிற்கக்கூடிய ஒரு தன்னந்தனி ஒரு போராளிக்கு அல்லது அந்த இனத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு தாட் ப்ராசஸ் வந்து இதுக்குள்ளே
இருந்துகிட்டு இருந்திருக்கு. இது நிறுவின விஷயங்கள் இன்னும் கூட எனக்கு தெரிஞ்சு இன்னும் கூட தமிழ் கலாச்சாரத்துக்குள்ள ரொம்ப வலிமையா இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். நம்ம எவ்வளோ மாற்று வடிவங்களுக்குள்ள நம்ம வந்து எவ்வளோ நுழைஞ்சாலும் கூட திருப்பி இது அஃப்கோர்ஸ் நமக்கு நேரம் இல்லை, பட் ஒவ்வொரு தளத்திலையும் தமிழ் இலக்கியம், தமிழ் சிந்தனை வந்து வளர்ந்த ஒரு தன்மையை பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறளோட சாயல் வந்து எல்லா இடத்துலையும் தெரியும். பாரதியோட அந்த கவிதைகளில் வந்து ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக நம்ம வந்து அதை பார்க்க முடியும். ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பொறி தட்டி அந்த பன்முக பார்வை வந்து எல்லா இடத்துலையும் அது கொண்டு வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள் இது? வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு. என்ன அப்படின்னா முதல்ல எல்லா விஷயங்களுமே வந்து புறம் சார்ந்த ஒரு மனிதனுடைய வெளித்தோற்றம் சார்ந்த ஒரு விஷயத்துல தான் இருக்குது அப்படின்னு கலாச்சாரங்கள் எல்லாமே நம்பிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் மிக முக்கியமாக வந்து அது உன்னோட உள்ளம் எந்த இடத்துல இருக்குதோ, நீ வந்து வெளியில் எவ்வளோ பார்க்குற, எவ்வளோ கரெக்ஷன் பண்ணிக்கிற, இதெல்லாம் பாயிண்ட் இல்லை. நீ உள்ளுக்குள்ளே உன்னை எந்த இடத்துல வச்சிருக்கியோ அதை வச்சு தான் உன்னுடைய உயர்வு. எல்லா அகம் சார்ந்து நீ வச்சிருக்கக்கூடிய உன்னுடைய மதிப்பீடு, நீ எங்கே உன்னை நிறுத்திக்கிறியோ இதுதான் வெளி உலகத்துக்குள்ளேயும். வெளி உலகம் அப்படின்னா அந்த நமக்கு சமகாலம்னே இல்லை, ஒரு பரந்தப்பட்ட ஒரு சரித்திரத்துடைய கண்ணோட்டத்திலேயே கூட நீ நிற்ப அப்படிங்கிற ஒரு விஷயம் பியூட்டிஃபுல்லாக சொல்லுது. ரெண்டாவது, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட இந்த இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ப்ளோஷனோட யுகத்தில் பேசுறதுக்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப நம்மளை முன்னிறுத்திக்கிறதுக்கே வந்து ஒரு தவிப்பாக இருக்கிற ஒரு உலகத்துக்குள்ள கேட்டல் வந்து எவ்வளோ முக்கியமானது. உன்னுடைய சகல நாலேஜும் வந்து அது வழியாக தான் உள்ளே வருது. அஃப்கோர்ஸ் இதில் வந்து நம்ம நூல்களையும் சேர்த்துக்கலாம் தான். அந்த 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 கண்ணோட்டத்தை வந்து வலியை வந்து நீ கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீ யோசி அப்படின்னு சொன்ன அந்த பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு ரொம்ப பிடிச்ச. மகுடேஸ்வர், தமிழ் உலகம் அல்லது நம்ம தமிழ் லிட்ரேச்சர் நம்மளுடைய வைரம் இது அப்படின்னா எப்படி அதை டெஸ்கிரைப் பண்ணுவீங்க? இந்த உலகத்திற்கு நாம் கொடுத்துருக்கிற பொக்கிஷம் திருக்குறள். ஒரு நட்சத்திரத்தை வந்து ஒரு தொலைநோக்கியின் வழியாக காணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஒரு நட்சத்திரத்தை தொலைநோக்கியின் வழியாக பார்க்குறோம், தகதகன்னு மின்னுகிறது. அந்த ஒளி என்னுடைய கண்களுக்குள் விழுகிறது. அந்த நட்சத்திரத்தை அடையாளம் காட்டிய என்னுடைய வானியல் அறிஞர் சொன்னார், நீங்கள் பார்த்த இந்த ஒளி 3 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு அங்கு தோன்றி வந்து கொண்டிருந்தது, இப்பொழுது அது உங்களை அடைந்தது என்று சொல்கிறார். அதுபோல் ஒரு 2500 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு ஒளி, ஒரு நட்சத்திரம், ஒரு மகா நட்சத்திரம் என்று நான் திருக்குறளை சொல்லுவேன். நான் சமீபத்தில் திருக்குறளுக்கு உரை எழுதினேன். 3 வருஷம் திருக்குறளில் நான் வாழ்ந்தேன். ஒவ்வொரு குறளையும் நான் நாள் கணக்காக வாரக்கணக்காக நான் சிந்திச்சிருக்கேன். ஒரு குறள் என்னை வந்து அப்படியே ஒவ்வொரு குறளுக்கும் நான் ரொம்பவும் மனதளவில் நான் மிகவும் குறளோடு திருவள்ளுவருடைய மனத்தை நான் உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஒரு படைப்பாளியாக இதை சில விஷயங்களை உணர முடியும். ஒரு ஈகையை பற்றி சொல்கிற திருவள்ளுவர் ஒரு இடத்த சொல்றாரு, கரப்பார்க்கு யாங்கொழிக்கும் கொள்ளோ இறப்பார் சொல்லாட போம் உயிர். இறப்பவன், அதாவது ஈகை கேட்பவன், பிச்சை எடுப்பவன் தா என்று கேட்கும்போது அவன் ஒரு பிணமாகத்தான் அந்த கேள்வியை கேட்பான். அவனுடைய உயிர் இருக்கு பாருங்க, அது தகைமையுடையது, அது எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கும். நான் இறக்க மாட்டேன், அவன் மானமுடையவன், நான் உன்னோடு சேர்ந்து இறக்க மாட்டேன் என்று அது போய் எங்கேயாவது போய் மறைந்து கொள்ளும். இப்படி இறப்பவனுக்கு இறக்கும்போது அவனுடைய உயிர் போய் மறைந்து கொள்கிறது. அத்தகைய ஒருவனுக்கு நான் ஈய மாட்டேன், கரப்பார் பதுக்கி வைக்கிறவன், ஈயாதவன் உலோபி. கரப்பார்க்கு யாங்கொழிக்கும் கொள்ளே, அப்போது அவனுடைய உயிர் எங்கே போய் ஒளிந்து கொள்கிறது என்று கேட்கிறார். இந்த கருத்தை உலகத்தில் எந்த இலக்கியமும் ஈகையின் மீது சொல்லியிருக்க முடியாது. எந்த ஒரு நூலாசிரியரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த குறளை படித்துவிட்டு இதற்கான பொருள் புரிந்தவுடன் என்னால் அமர முடியவில்லை. நான் பாட்டிற்கு எழுந்து விடு என்று நகரம் முழுக்க சுற்றினேன். கையில் ஏந்தியவர்களுக்கெல்லாம் கையில் உள்ள பொருளை எல்லாம் வழங்கினேன். ஒரு கண்ணீர் பெருகியது. இதுபோல் ஒரு இந்த சொல்லை சொல்லிய ஒரு ஆசிரியன் நமக்கு 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வாழ்ந்திருக்கிறான். அத்தகைய ஒரு பண்பாட்டுக்கூறு இந்த நிலத்தில் இருந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு பெருமித உணர்ச்சி என்னை அன்று இரவு முழுக்க தூங்க விடாமல் செய்தது. தமிழர்களுடைய சேதி, இந்த நிலத்தில் வாழ்ந்த மக்கள் இந்த உலகிற்கு ஏதாவது பரிசு தர விரும்பினால் அதை திருக்குறளாக தருவார்கள்.
எமான்சிபேஷன் ஒரு வார்த்தை இருக்குது ஆங்கிலத்தில், இன்டெலெக்சுவல் எமான்சிபேஷன் சொல்லுவோம், எண்ண சுதந்திரம் அப்படின்னு சொல்லலாம் தமிழில். ஒரு சில வரிகளை வாசிக்கும் பொழுது ஒருவர் தன்னுடைய அனைத்து நிலைகளில் இருந்தும் அவர் அப்படியே விடுதலையாகி மேலெழும்புற வாய்ப்பு கிடைக்கும். அந்த வேலையை தான் திருக்குறள் செய்யும். இது வந்து மனசுலேயும் மூளையிலையும் ஒரு பெரிய குண்டு வெடிக்கிற மாதிரி, அது தெரியாது நமக்கு. இந்த குறள் அவருடைய அந்த நாளை அல்லது அவருடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றி போட்டார். அவர் எந்த நாட்டில் பிறந்தாலும் சரி, அவருக்கு நேரடியாக இந்த குறள் புரியுது அதெல்லாம் இல்லை, இந்த தமிழில் தான் படிக்கணும் அப்படிலாம் இல்லை. ஏதோ உலகத்தில் ஏதோ ஒரு மொழியில் இந்த விஷயம் படித்த உடனே அவனுடைய தன்மை மாறுது, தன்மை மேலெழும்புது. அதற்கு பிறகு அவனுடைய நிலை என்னவோ அதிலிருந்து அவன் மேலெழுவான். அவன் கடன்லேருந்து வெளியேறிடலாம், அல்லது அவனை சுற்றி இருக்கிற பல சங்கிலிகள்லேருந்து அவன் அதை உடைச்சிட்டு வெளியே வந்துடுவான். அவன் நிறம், மொழி, இனம் எல்லாத்தையும் தாண்டியவன். அந்த மொழியை தாண்டியது தான் திருக்குறள். பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், co-presented by Sunland, ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், co-presented by Sunland, ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. ஆக்சுவலா ஒட்டுமொத்தமாக திருக்குறள் என்ற நூலை, அதனுடைய கருத்தை, அது சொல்லக்கூடிய விஷயத்தை ஏன் தமிழர்கள் கைக்கொள்ள வேண்டும் நினைக்கிறீங்க? போஸ்ட் மாடர்னிசத்தில் வந்து படிக்கிற ரீடர் வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு விஷயத்தை தனக்கேற்ற மாதிரி இன்டர்பிரட் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. தற்காத்து அப்படிங்கிற ஒரு வேர்டை சொல்லும் பொழுது, தற்காத்துங்கிறது வள்ளுவர் எழுதிட்டு போயிட்டார். அதை வந்து பரிமலைகள் காலத்தில் தன் கற்பை காத்துன்னு எழுதினாங்க. இன்னைக்கு நாம சொல்லும் பொழுது ஒரு பெண் வந்து தன்னுடைய பொருளாதாரத்தை சூழலை காத்துக்கிட்டு போக முடியும். ஒவ்வொருத்தவங்களும் அந்த திருவள்ளுவரை தன் காலத்திற்கு ஏற்ற மாதிரி இன்டர்பிரட் பண்ணிக்கிற அந்த ஸ்பேஸை வந்து திருவள்ளுவர் பல்வேறு இடங்களில் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த போஸ்ட் மாடர்னிஸ்டிக் வேர்ல்டில் ஒரு ரீடர் வந்து அந்த எழுத்தை தான் நினைக்கிற மாதிரி தன்னுடைய எத்திக்ஸை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி பார்க்கறதுக்கான எல்லைகளை கடந்த ஒரு நூலா திருக்குறள் இருக்கு. ஓகே, உலகத்தின் ஆகச்சிறந்த நூல்களில் ஒன்றாக திருக்குறளை ஏன் பார்க்கிறீர்கள்? திருக்குறள் இஸ் எட்டர்னல். எல்லா காலத்துக்கும் எல்லாருக்கும் அது பொருந்துகிற இன்னொரு விஷயம். மூணாவது வந்து மற்ற மொழி மற்ற அறநூல்களுக்கு வந்து நான் குறைத்து சொல்லணும்னு சொல்ல, ஆனால் அதெல்லாம் வந்து பேக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மத நிறுவனங்களோ ஏதோ இருந்து தான் வந்து இப்போ உலகம் ஃபுல்லாக பரவச்சு. பூக்கோ சொன்ன மாதிரி வந்து இதுக்கு வந்து தமிழர்களுக்குன்னு ஒரு தனியாக அரசு அமைவதற்கு முன்னரே வந்து இது வந்து வெளிநாட்டினரே வந்து அதை படிச்சுட்டு அதை வந்து அவங்க மொழிகளுக்கு கொண்டு போயிருக்காங்கன்னா வந்து அதுவே வந்து இட் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப். அதுதான் வந்து திருக்குறளுடைய பெருமை. நல்ல பார்வை. இந்த சில இலக்கியங்கள்லாம் இப்போ இருக்கு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில இலக்கணங்கள் தான் இருக்கும். இதில் இந்த அவருக்கெல்லாம் ஆனந்த தற்குறிப்பேற்றணி, சொற்பொருள் பின்வரும் நிலையணி, இலக்கணத்தோட பல கூறுபாடுகளை சோதித்து பார்ப்பதற்கான ஒரு களமாக திருக்குறள் இருக்குது. இது ஒரு பெரிய, இது எல்லா இலக்கியத்துக்கும் எல்லா நூலுக்கும் பொறுத்த பெரும்பாலான உயிரிழப்படைய அந்த அக்தி இக்துலாம் இதில் தான் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறது, அந்த காலத்தில் கிராமத்தெல்லாம் நாக்கு சுழல்றதுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. ஓடுற நெறியில் ஒரு நெறி, கேநெறி முதுகில் ஒரு பிடி நரம்படி, இது மாதிரி இதில் நிறைய கசடரை கற்ற பின் நிற்க அதற்கு தக, இப்படி நிறைய குக்கு இதெல்லாம் சின்ன பிள்ளையில படிக்கும்போது நாக்கு தானாகவே உழுந்து உழப்பச்சு ஒரு வழிக்கு வரும். உலகிலேயே மிகச்சிறந்த நிறுவனங்கள் அறத்தால் இருக்கப்படுகின்றன. எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, வெற்றி பெற வேண்டும் என்ற லயனல் ராபின்ஸ் என்ற ஒரு கருத்து தான் 1932 முதல் அண்மை காலம் இருந்திருக்கிறது. அண்மையிலே நோபல் பரிசு பெற்ற ஆரோ என்பவர்கள் சொன்னார்கள், பொருளே நலப்பொருளாக இருக்க வேண்டும், இறந்து உயிர்வாழ்தல் வேண்டின் பறந்து கிடைக்க உலகேற்றான் என்பது இளைய நண்பர்கள் குறிப்பிட்டு காட்டார்கள். அதற்கு காரணம் பிச்சை எடுக்கின்ற நிலைமை ஒரு காலகட்டத்தில் ஒரு சமயத்தில் இருந்திருக்கின்றது. பொருளியலில் நமக்கு வழிகாட்ட வேண்டும் என்று சொன்னால் பொருளியல் தான் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அந்த பொருளியலுக்கு முக்கியமான நூல் திருக்குறள். பொதுவில் இந்த அரசியல் இந்த மாதிரியான வகைராக்கள் பேசுகிற போது என்ன சூழ்ச்சி வேண்டுமானாலும் செய்யலாம். உலகம் முழுவதும் அரசியல் நூல்கள் எழுதப்பட்டிருக்கிறது, ஏற்றத்தாழ்வுகள் பேசப்படுகிறது. அரிஸ்டாட்டிலிருந்து மேக்கியவெல்லி, சாணக்கியன் என்று எல்லாருமே எழுதியிருக்கிறார்கள். ஆனால் எல்லாம் எந்த சூழ்ச்சி வேண்டுமானாலும் செய்யலாம். ஒரு பறத்தையை விட்டு அயலானை கைப்பற்றி அவன் வழியாக உளவு பார்த்து அதன் வழியாக எல்லா வேலைகளையும் செய்யலாம், நஞ்சூட்டலாம், கொல்லலாம், குத்தலாம், எல்லாம் சொல்கிறான். இது எதையுமே இவர் சொல்ல மாட்டேங்கிறார். அறத்தின் வழியாக வருவது தான் ஆக்கம், எதை செஞ்சாலும் அதை அறத்தின் வழியாகத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த வழிமுறையினுடைய தூய்மையை திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார். அப்புறம் இதற்கு துணையாக கல்வி, கேள்வி முதலிய அதிகாரங்கள், நட்பு, அமைச்சு, குடிக்கூழ் இவற்றையெல்லாம் ஒரு ஒட்டுமொத்தமாக நிர்வாகத்திற்கான அமைப்பாக வைக்கிறார். வரி விதித்தலினுடைய தன்மை எப்படி இருக்கணும்? கண்ணன் சொன்ன அந்த குறள், வேலோடு நின்றான் இடுவென்றார் போலும் கோலோடு நின்றான் கரவு தானே இரவு அப்படின்னு சொல்கிறது, அவன் ஊழல் பண்ணுறான் அப்படிங்கிறத பொறுத்தது இல்லை. அவன் கூடுதல் வரி கொடு அப்படின்னு கேட்கக்கூடாது.
நீ சம்பாதிக்கிற கூடுதல் வரி கொடு அப்படின்னு அளவுக்கு தாண்டி அவன் வரி கேட்பான் அப்படின்னு சொன்னால் அது வந்து ரோட்டில் வேலோட நின்றுக்கிட்டு கையில் இருக்கிற காசை கொடுத்துட்டு போ அப்படின்னு ஒரு கொள்ளக்கார பைய கேட்குறதுக்கு சமமானது. அவன் மன்னனாக இருக்கலாம், அவன் வரி விதிக்கிற அதிகாரம் உடையவனாக இருக்கலாம், இருந்தாலும் வரி விதிக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குது. 1/6 தான் வரியாக விதிக்கணுங்கிறது பழைய வரைமுறை. இப்போது அதற்கான வரைமுறைகள் எல்லாம் மாறிடுச்சு. இருந்தாலும் அது ஒரு வரைமுறைக்குள்ளே நிற்கணும். அப்புறம் நம்ம எல்லா இடத்துலையும் டாக்ஸ் கட்டிக்கிட்டே போகக்கூடாது. நான் முதல்ல இதுக்கு ஒரு வரி வாங்குவேன், அதுக்கப்புறம் பெட்ரோலை உற்பத்தி செய்கிற இடத்துக்கு ஒரு வரி, அதுக்கப்புறம் அதை தாண்டி அடுத்த கட்டத்திற்கு வர்ற போது ஒரு வரி, அதற்கு பிறகு மாநிலத்திற்கு வருகிற போது ஒரு வரி, அப்படின்னு இருக்கிற இடம் பூரா வரி வாங்கிக்கிட்டே போனால் கடைசியில் வரியிலேயே பெருவாரியான பணம் பிடுங்கப்பட்டு விடும். இப்படி பிடுங்குவது என்பது அது கொள்ளைக்காரன் செய்கிற வேலைக்கு சமமானது என்கிற கண்டனங்கள் எல்லாம் முன்வைக்கப்படுகின்றன. இதில் எனக்கு 19 வள்ளுவர் எல்லா நிலைகள்லையும், அறத்துப்பாலானாலும் சரி, பொருட்பால் ஆனாலும் சரி, இல்லை வேறு நிலைகளானாலும் சரி, எல்லா இடத்துலையும் பொதுவாக ஒன்று சொல்வது என்பது அது சன்சைன் எழுப்பிய கேள்விக்கும் விடையாக இருக்கும் என்று கருதுகிறேன். இது வள்ளுவர் திரும்ப திரும்ப சொல்கிறது, இதையெல்லாம் படிங்க, நீங்கள் அறமனம் உள்ளவர்களாக ஆகுங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. எதாக இருந்தாலும் செய்யுங்க, செயலுக்கு வரலைன்னா நீங்கள் படித்ததுனால ஒரு பயனும் இல்லை. புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும், செய்யாது இகழ்ந்தார்க்கு எழுமையும் இல் அப்படிங்கிறது பொருட்பாலில் வர்ற குறள். நீங்கள் எதெல்லாம் சிறந்தது என்று போற்றினீர்களோ அதையெல்லாம் செய்யுங்கள். நான் செய்ய போகிறதில்ல ஆனால் போற்றுவேன் அப்படின்னு சொன்னால் அது வெறும் பகட்டு, அது வெறும் நடிப்பு, அது வெறும் குறியெதிர்ப்பை நீரதுடைத்து. இதை புகழ்ந்தால் இதை செய்யுங்கள், இது சிறந்ததென்றால் அதை செய்யுங்கள், செய்ய முடியாதென்றால் ஒதுங்குங்கள். போற்றுங்கள், போற்றியதையெல்லாம் செய்யுங்கள். செய்யாத பட்சத்தில் அறநூல் என்பது சாத்தியப்படவே படாது. நம்ம இன்னமும் என்னத்துக்கு திருக்குறளை சொல்லிக்கிட்டு இருக்கோம்? திருக்குறள் வந்ததுனால உலகம் உய்வடைந்து விட்டதா அப்படின்னு கேட்டால் உய்வடையாது. தண்ணி வேணுங்கிறவன் தான் தண்ணியை தேடி போய் குடிக்கணுமே தவிர தண்ணி தானாக வந்து தாகமுடையவனுடைய வாய்க்குள் ஊற்றிக்கொள்ளாது. திருக்குறள் காலகாலத்திற்கும் இருக்கும். திருக்குறள் சொல்ல வேண்டிய அறங்களெல்லாம் காலகாலத்திற்கும் இருக்கும். யார் அவற்றையெல்லாம் பற்றி கொள்வதற்கு தலைப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் பற்றி கொள்வார்கள், அவர்களெல்லாம் அதை செயலுக்கு கொண்டு வருவார்கள். செயல் செயல் என்று துடிக்கிற நூல் திருக்குறள். செய்ய மாட்டோம், படிப்போம், புகழ்வோம், சிலை வைப்போம், அரங்கம் கட்டுவோம், எல்லாம் செய்வோம், எல்லாத்திலையும் வள்ளுவன் புகழ் நிலை பெறுவதற்கான எல்லா வேலைகளையும் செய்வோம் என்று சொல்லுவது வள்ளுவனுக்கும் திருக்குறளுக்கும் எந்த பெருமையையும் தராது. எந்த ஒன்றையும் செய்ய மாட்டோம் என்றால், இங்கே 3 பல்கலைக்கழகங்களில் திருக்குறளுக்கு ஆய்வுத்துறைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. திருக்குறளை தொடர்ந்து எல்லா தலைமுறைகளுக்கும் பரப்ப வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட ஆய்விருக்கைகள் 68 உலகத்தமிழ் மாநாடு நடத்தப்பட்ட போது அதில் சேகரிக்கப்பட்ட நிதியை கொண்டு சென்னை பல்கலைக்கழகத்திலும் மதுரை பல்கலைக்கழகத்திலும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் அறிஞர் அண்ணாவால் நிறுவப்பட்ட துறைகள் அவை ஆய்விருக்கைகள். இந்த ஆய்விருக்கைகள் ஒரு காலம் வரைக்கும் மிகச்செம்மையாக செயல்பட்டு மிகச்சிறந்த நூல்களை எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கின்றன. இப்போது அவற்றினுடைய செயல்பாடு என்பது எதுவும் கிடையாது. புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும் என்று சொன்ன ஒரு நூலை புகழ்வதற்கு மட்டுமே வைத்துக் கொள்வது, மற்ற எந்த நிலைகளுக்கும் அதை முன்னெடுப்பதில்லை என்று ஒரு நிலை முன்வைக்கப்படுமானால் அதை புகழ்வதை நிறுத்திவிடுங்கள். இந்த நூலை புகழ்ந்தாக வேண்டும் என்ற கட்டாயம் யாருக்கும் கிடையாது. வள்ளுவன் இதை கோரவே இல்லை. என்னை புகழுங்கள் என்று சொல்வது வள்ளுவனுக்கு நோக்கமில்லை. நீங்கள் எல்லாம் புகழ்ந்துதான் நான் நிலை பெற வேண்டும் என்கிற நிலை திருக்குறளுக்கும் இல்லை. தேவை உள்ளவர்கள் அதை பற்றி கொள்வார்கள். ஆனால் புகழ்ந்தால் அதை செய்யுங்கள், இல்லை என்றால் அருள் கூர்ந்து புகழ்வதையாவது நிறுத்திக் கொள்ளுங்கள். எனக்கு இங்கே ஒரு கேள்வி. இந்த பேசுனதுல ஆறுமுக தமிழன், மகுடேஸ்வரன் இவங்களுடைய தமிழ் எப்படி இருந்தது? இதுக்கும் திருக்குறள்ல இருந்தே நான் பதில் சொல்லிடலாம். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு கேட்குறோங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி கேட்குறோங்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப கொஞ்ச நேரமே இதை கேட்டாலும் ரொம்ப அற்புதமாக இருந்தது, இதை நல்லா உள்வாங்கிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லுவேன். ஒரு கலர்ஃபுல்லாக இதை நான் முடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். தட் இஸ் அதனால தான் இவங்களை இறக்கியிருக்கேன். ஏன்னா அபிநயங்கள் அழகாக செய்வாங்க இவங்க. ஸோ அழகான குரல்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கான அபிநயங்களை அவங்க பிடிப்பாங்க. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடேன். இணையர் இவர் எமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புல்லினும் நட்பு. தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். குழலினிது யாழினிது என்ப தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர்.
அறத்தார் இதுவென வேண்டா அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. ஓகே. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். தேங்க்யூமா தேங்க்யூ. யா ஆக்சுவலாக எல்லாரும் இந்த டிஷர்ட் நான் வந்தவனுமே ஆண்டனிட்ட கேட்டேன், எனக்கு இல்லையா டிஷர்ட்டு அப்படின்னு. ரொம்ப நல்லா இருக்கு. இதை கொடுத்தவங்க அங்கி க்ளோத்ஸ். தேங்க்ஸ் டு தம். ஆக்சுவலாக ஒரு இந்த ஷோ நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கிளாசிக்கல் டச் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து தான் இதை நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னு. ஒரு பெரும் பார்க்கடல் திருக்குறள், அது ஒரு சின்ன ஸ்லைஸ் அவ்வளோதான். இது வந்து நாங்கள் வந்து திருக்குறளை ஸ்பெஷலாக ஒரு ஷோ நடத்துகிறோம்லாம் சொல்கிறதுக்குலாம் இல்லை. ஒரு ஐடியா என்ன அப்படின்னா, அவர் கடைசியாக பேசும்போது சொன்னார், திருக்குறள் பற்றிய பெருமைகளை பேசுதல், திருக்குறளில் இத்தனை அதிகாரம் இருக்குது, இத்தனை குறள் இருக்குது அப்படிங்கிறத தாண்டி அதனுடைய அழகியல், அதில் இருக்கக்கூடிய தத்துவம், அதில் இருக்கக்கூடிய அரசியல், அதில் இருக்கக்கூடிய வாழ்வியல் நெறிகள், இது சார்ந்த விஷயங்களை உள்ளார்ந்த உணர்வோடு புரிந்து கொள்ளுகிற பல்வேறு விதமான வாய்ப்புகளை இந்த ஷோ வழியாக தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். ஆனால் இங்கே அதுக்கான பெரிய ஒர்க் நடந்திருக்குங்கிறது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. முதல்ல சொன்ன மாதிரி இங்கே வந்து நமக்கு ஒரு பெரிய மரபு இருக்குது. ரோட்டில் எழுதியிருக்கோம், செவத்தில் எழுதியிருக்கோம், பஸ்ஸில் எழுதியிருக்கோம், பாட புத்தகத்தில் வந்திருக்கு. வீட்டில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, ஆசிரியர்கள், தேங்க்ஸுங்க, ஆசிரியர்கள் பெரும்பங்கு ஆற்றி இருக்கிறார்கள். அது பல உரைகள், எவ்வளோ மேடை பேச்சுகள், இன்றைக்கும் திருக்குறளை குறிப்பிடாமல் இருந்துகிட்டே போகவே முடியாது. முதல்ல நான் கொடுக்க போகிறது திருச்சி லண்டன் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் பிளைவுட்ஸ் வழங்கும் கலர் டிவி. அதை நான் கயலுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். பிகாஸ் த ரீசன் இஸ், ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லியதில் இருக்கக்கூடிய தெளிவு, அதை அவர்கள் உள்ளார்ந்து படித்து ரசித்திருக்கிறார்கள். அது ரொம்ப முக்கியம். அந்த ரசனை இருந்தால் மட்டும்தான் அதை பார்க்க முடியும். வாழ்த்துக்கள் கயல், குட் லக்மா. நீங்க என்ன நம்பர் சொன்னாலும் மீசக்கார தம்பி, உலகத்தில் நீங்கள் எந்த திருக்குறளை எந்த நம்பர்லேயே சொன்னாலும் எடுத்து அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்காரு பாருங்க எல்லாரும். வாங்க சார், உங்களுக்கு தான் அந்த பரிசு. ஏன்னா இவர்கள் வழியாகத்தான் இவங்களாம் அந்த கடத்திகள் அப்படியே அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கிறவர். வாழ்த்துக்கள் சார். 999 லுங்கீஸ் வழங்கும் 10,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் திரு எல்லப்பன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இவருடைய மெய்யியலையும் தமிழையும் இந்த தமிழ் கூறும் நல்லுலகம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நீயானா பரிந்துரைக்கிறது, வேண்டுகோள் வைக்கிறது. ஆறுமுக தமிழர் தமிழ் மெய்யியல் துறையாளர் திருச்சி மங்களன் மங்கள் வழங்கும் கிஃப்ட் வவுச்சர். வாழ்த்துக்கள் சார், தேங்க்ஸ் எல்லாம். அதே மாதிரி மகுடேஸ்வரன் 7 வருஷமாக கிட்டத்தட்ட இந்த இதுக்காக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கார். இதுக்காக உரை எழுதுறதுக்காக 7 வருடங்கள் ஒர்க் பண்ணியிருக்கார். அப்போ அது ஒரு புத்தகமாக 7 வருஷம் எதுக்காக ஒர்க் பண்ணுங்கிறதுல அதில் விழுந்து கிடத்தல், அதை அனுபவித்தல், ஒவ்வொரு குரலோடும் வாழ்தல் அப்படின்னு ஒன்று இருக்கு. மகுடேஸ்வரன் அவர்களுக்கு இந்த பரிசை கொடுக்க நினைக்கிறேன். 999 லுங்கீஸ் வழங்கும் 10,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். வாழ்த்துக்கள் சார், தேங்க்ஸ் எல்லாம். தேங்க்யூ. மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல், சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. நன்றி, வணக்கம்.